இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடிஏ ஃபிட்டர் ட்ரேட் தியரி செகண்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது நிமி கொஸ்டின் பேப்பர். இது வந்து செமஸ்டர் 3 செமஸ்டர் 4 2 பார்ட்டாக நான் அந்த செகண்ட் இயர் ஆனுவல் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு செமஸ்டர் 3 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஐடிஏ ஃபிட்டர் செகண்ட் இயர் உடைய ஆனுவல் எக்ஸாமுடைய நிமி கொஸ்டின் பேங்க் தான். செமஸ்டர் 4 நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்பெஷல் ஃபைல் இஸ் யூஸ்ட் ஃபார் நேரோ ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறுகலான வேலைக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு ஃபைல் எது பார்த்தீங்கன்னா குறுகலான வேலை, அதாவது இடம் வந்து குறைவாக இடைஞ்சலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குறுகலான இடத்துல வந்து வேலை செய்ய பயன்படுத்துகிற சிறப்பு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பில்லர் ஃபைல் தான் நம்ம குறுகலான வேலைக்கு பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஸ்லாட்ஸ் ஆர் ப்ரோவைட் இந்த ஸ்லாட்டட் கேஸ்டில் நட்டு. இந்த கேஸ்டில் நட்டு மேலே ஒரு ஆக்சப்ளைடு மாதிரி அறுத்த மாதிரி கோடு அறுத்துருப்பாங்க, ஒரு 6 பக்கமாக அறுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட் எதுக்கு இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்லாட்டர் கேஸ்டில் நட்களில் பள்ளங்கள் வழங்கப்படுவது ஏன்னு கேட்காங்க. அது எதுக்காக இந்த பள்ளங்கள் ஸ்லாட் இருக்குன்னா, அந்த ஸ்பிளிட் இந்த பின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ண இருக்குதான். அதாவது நம்ம ஃபேன் மாட்டுறோம்ல, ஃபேன் மாட்டும் போது நம்ம வந்து தலைப்பகுதியை மாட்டிட்டு உள்ளே ஒரு பின்னு வச்சுருவோம்ல ஹோல்ஸ்குள்ளே, அதே மாதிரி அந்த பின்னை வந்து இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து வச்சுருவாங்க. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். டு ஃபிக்ஸ் ஸ்பிளிட் ஸ்பின்னு தான் ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் லிமிட் கேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லிமிட் கேஜின் பெயர் என்ன? இந்த கேஜ் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கோ நோ கோ வந்து ஒரே பக்கமாக இருக்குது. ஒரே சைடில் கோவும் நோ கோவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பெயர் ப்ராக்ரெசிவ் ப்ளக்கேஜ்னு அர்த்தம். ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஜின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டாக இருக்குது, இது வந்து மோதிர மாதிரி இருக்கும். இந்த மோதிரம் வந்து என்ன, ஒரு வரலுக்குள்ளே உள்ளே போகும். அப்படி வரலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மோதிரத்தை ரிங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ரிங் கேஜ். ஒரு சாஃப்ட்டுக்குள்ளே உள்ளே போச்சு அப்படின்னா, அதாவது சாஃப்ட்டுடைய டயாவை அளக்குக்கு தான் இது பயன்படுது, ரிங் கேஜ். ஸோ இதுக்கு நேம் வந்து ரிங் கேஜ். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். which gauge is used to check the gap between the matching parts. அதாவது பொருத்தும் பாங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை சரி பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் கேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேப்னு கொடுத்தாலே இடைவெளி, அது ஒரு கேப் பட்வீன் த மேட்டிங் பாஸ், 2 பொருத்தும் பாங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை கண்டுபிடிக்க ஃபீலர் கேஜ் தான் பயன்படுத்துவாங்க. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டீரியல் இஸ் யூஸ் டு கிளீன் த ஸ்லிப் கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லிப் கேஜை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் எது அல்லது உலோகம் எது அதுவும் கேட்கலாம். ஒரு ஸ்லிப் கேஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கார்பன் டெட்ரோ குளோரைடால் தான் க்ளீன் பண்ண முடியும். ஸ்லிப் கேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு இது கார்பன் டெட்ரோ குளோரைடு. அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டீரியல் இஸ் யூஸ் டு வாஷ் அப் த லேப்பிங் பிளேட் ஆஃப்டர் சார்ஜிங். அதாவது சார்ஜிங் செய்த பிறகு லேப்பிங் பிளேட்டை சுத்தம் செய்யும் பொருள் எது அல்லது சுத்தம் செய்யும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மண்ணெண்ணெய் தான், குரோசின் தான். அதாவது நம்ம சார்ஜிங் பண்ண பிறகு லேப்பிங் பிளேட்டை க்ளீன் பண்ணுவாங்க, ரொம்ப க்ரீஸ் மாதிரி கருப்பு கலராக இருக்கும். ஸோ அதை வந்து பெயிண்ட், ஆக்சுவலாக பெயிண்ட் மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம். நம்ம பெயிண்ட் எதை வச்சு க்ளீன் பண்ணுவோம், ஸோ மண்ணெண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணுவோம். அதை மாதிரி குரோசினை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த அசுத்தமான இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டீரியல்ஸ் யூஸ் டு ப்ரொடக்ட் ஸ்லிப் கேஜ் ஃப்ரம் ரெஸ்ட். அதாவது துருப்பிடிப்பதில் இருந்து ஸ்லிப் கேஜை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் அல்லது உலோகம் எது? ஒரு பொருள் துருப்பிடிச்சிடக்கூடாது. அந்த துருப்பிடிக்காமல் நான் தொடச்சாச்சு, நல்லா வந்து ஆயில் போட்டு தொடச்சி வச்சுட்டோம், தொடச்சி வச்சு அடுத்த நாள் பார்த்தா துருப்பிடிச்சிடும். அப்போ துருப்பிடிக்காமல் இருக்குன்னா அது மேலே ஒரு பேஸ்ட் மாதிரி தடவணும். அதுக்கு பேர் தான் பெட்ரோலியம் ஜெல்லி. இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட் மேலே இந்த பேஸ்ட்டை தடவிட்டோன்னா காற்று உள்ளே போகாது, துருப்பிடிக்காது. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பில்ட் அப் த ஸ்லிப் கேஜ் ஃப்ரம் பர்டிகுலர் டைமென்ஷன். அதாவது குறிப்பிட்ட அளவிற்காக ஸ்லிப் கேஜை கட்டுவதற்கு, அதாவது நம்ம மேலே அடுக்குவதற்கு உள்ள செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்கிங் பண்ணுவோம். எந்த
ஸ்லிப் கேஜை ரிங்கிங் பண்ணுவோன்னா லார்ஜஸ்ட் ஸ்லிப் கேஜ் பெரிய ஸ்லிப் கேஜ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் அதோட கம்மியானது, அதுக்கப்புறம் அது மேலே இன்னொன்று கம்மியானது, இப்படி ஃபஸ்ட்டு மேலே பெருசு, அப்புறம் அதோட சிறுசு இப்படி தான் நம்ம இருந்துச்சோம் டைமண்ட் சரியான அளவுக்கு வந்து நம்ம ஸ்லிப் கேஜை வந்து நம்ம கட்டுவோம். அப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி கட்டுறது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிங்கிங் 2 இதையும் சேர்த்து கிராஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு அமுக்கிட்டு என்ன செய்வாங்க 2 ஸ்லிப் கேஜையும் சேர்த்துட்டு நேராக விட்ருவாங்க. அப்படின்னா ஒட்டிக்கணும். ஸோ அது லார்ஜஸ்ட் ஸ்லிப் கேஜ் பெரிய ஸ்லிப் கேஜ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஸ்னாப் கேஜ். இந்த யூ மாதிரி வந்தாலே ஸ்னாப் கேஜ்னு அர்த்தம். இந்த கேஜுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் கேஜ். அதில் மேலே ஸ்க்ரூ மாதிரி இருக்கா, நம்ம டெஸ்ட் வச்சு லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் அட்ஜஸ்டபுள் ஸ்னாப் கேஜ். அவ்வளோதான். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபுள் டி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அட்ஜஸ்டபுள் ஸ்னாப் கேஜ். இந்த யூ மாதிரி வந்தாலே அது ஸ்னாப் கேஜ். 11வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபினிஷிங் ப்ராசஸ் ஹேவ் அ ஹை டிகிரி ஆஃப் டைமென்ஷனல் அக்யூரசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது துல்லியமான அளவுகளில் மிக அதிகபட்ச ஃபினிஷிங் செய்முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்பாக ரொம்ப ஹை டிகிரி ஃபினிஷிங் செய்யக்கூடிய ஒரே ஆப்ரேஷன் வந்து லேப்பிங் ஆப்ரேஷன் மட்டும்தான். 12வது கொஸ்டின் பாருங்கள். which is the abrasive used for lapping soft steel and non-porous metal. அதாவது இரும்பு அல்லாத உலோகங்கள். இரும்பு அல்லாத உலகம்னு என்னதுன்னா அலுமினியம், பிரான்ஸ்னு சொல்லலாம். காந்தத்தில் ஒட்டாதது தான் நம்ம இரும்பு அல்லாத உலகம்னு சொல்கிறோம். மற்றும் மிருதுவான எக்குகளில், மிருதுவான ரொம்ப சாஃப்டான எக்குகளில் லேப்பிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சிராய்ப்பு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்ட் அலுமினா. ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் குரூஸ் ஆர் ப்ரொவைட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேப்பிங் பிளேட். அதாவது லேப்பிங் பிளேட்டின் மேற்பரப்பு மீது பள்ளங்கள் வழங்கப்படுது ஏன்? லேப்பிங்கில் மேலே வந்து கொஞ்சம் ஆக்சாப்பில் வச்சு அறுத்த மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கு அறுத்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா 5 சென்டிமீட்டருக்கு அறுத்த மாதிரி இருக்கும். கிராஸாக அறுத்துருப்பாங்க, கறி சண்டெல்லாம் வெட்டிக்கலாம் அறுத்து வச்சுருப்பாங்க. இது எதுக்காக இந்த பள்ளங்கள் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாப்பை வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது சின்ன சின்ன துகள்லாம் வரலாம். அந்த சிராய்ப்பு துகள் தக்க வைப்பதற்கு ஒருவேளை மெட்டலேருந்து வரலாம், அல்லது இந்த லேப்பிங்லேருந்து கரையலாம். இந்த மாதிரி ஒரு பொருளை தான் தக்க வைப்பதற்கு டு ரிட்டைன் த அப்ரேசிவ், தக்க வைப்பதற்கு அந்த பள்ளத்தில் போய் உட்காந்துக்கணும். ஸோ அதுதான் பயன்படுது. 14வது கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டாங்க. அந்த பாக்ஸ் அதாவது வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் கார்டனிங், மேற்பரப்பை கடினப்படுத்தலின் முறை என்ன? இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டால் பேக்கிங் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேக்கிங் பண்ணால பேக் கார்பரேசிங் அர்த்தம். பி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் கார்டனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து தீ எரிஞ்சிட்ருக்கு. ஸோ மேற்பரப்பை கடினப்படுத்தல் முறை வந்து தீ எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளேம் கார்டனிங் தான். ஃப்ளேம்னா தீ எரியுது. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர், ஃப்ளேம் கார்டனிங், தீ சுவாலை மூலம் கடினமாக்குதல். 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரீஹீட்டிங் த ஹார்டன் ஸ்டீல் டு அ டெம்பரேச்சர் ஃப்ளோ 400 டிகிரி செல்சியஸ் ஃபாலோடு பை கூலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 40 டிகிரிக்கு செல்சியஸ்க்கு குறைவான வெப்பநிலைக்கு கடினப்படுத்தப்பட்ட ஸ்டீல், ஏற்கனவே கடினப்படுத்திட்டாங்க, அந்த ஸ்டீலை திருப்பி ஹீட் பண்ணுறாங்க. 400 டிகிரி குறைவாக ஹீட் பண்ணிட்டு மீண்டும் வெப்பப்படுத்தி குளிர் செய்யும் வெப்பப்படுத்துதல் செய்முறையும் பேர் என்ன? ஏற்கனவே ஒரு ஸ்டீல் இருக்குது, அதை ஏற்கனவே ஹார்டன் பண்ணிட்டாங்க. அந்த ஹார்டன் பண்ண ஸ்டீலை திருப்பி நம்ம வெப்பப்படுத்தி 400 டிகிரி செல்சியஸ் கீழாக வெப்பப்படுத்தி நம்ம குளிர வச்சோம்னா அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்முறை என்னென்னு கேட்டிங்கன்னா டெம்பரிங், பதப்படுத்தல்னு அர்த்தம். 17வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் த டெம்பரிங் ப்ராசஸ் கேரிட் அவுட் இன் ஸ்டீல். ஸ்டீலில் வந்து எக்கில் வந்து பதப்படுத்தல் செய்முறை ஏன் செய்வது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையும் மற்றும் உடையாத்தன்மையும் மெயின்டைன் படுத்துவதற்கு, அதாவது டு ரெகுலர் த ஹார்ட்னஸ் அண்ட் டஃப்னஸ், அதாவது கடினத்தன்மை உடையாத தன்மையை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதே சீராக வைப்பதற்கு தான் இது பதப்படுத்துகிறாங்க. நம்ம திரும்ப பதப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. பதப்படுத்தணும் என்னச்சுன்னா அந்த பதத்துக்கு வர்றது, அந்த பதப்படுறதுக்கு வரக்கு முன்னாலே நம்ம வந்து ஒரு அதிரசம் செய்கிறாங்கன்னா அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் செஞ்சால் அது உடையாது. அதே மாதிரி ஸோ இதை பதப்படுத்துறது வந்து அந்த தன்மையை உருவாக்குறதுக்கு தான் பதப்படுத்துகிறாங்க. 18வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அனலிங் இன் ஸ்டீல். அனலிங்னா
நம்ம மிஷின் செய்யலாம். அனலிங் அந்த மாதிரி, அதாவது எக்கில் மிருதுவாக்கல் செய்வதின் நோக்கம். ஏன் மிருதுவாக்குறாங்க? அனலிங்னா மிருதுவாக்கல். ஏன் மிருதுவாக்குறோன்னா, நம்ம அப்போ தான் ஒரு ஆக்ஸா பிளேடை வச்சு நம்ம அந்த இரும்பை அறுக்க முடியும். ஸோ அப்போ அந்த உள்ள ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த அனலிங் பண்ணுறாங்க. டு ரிலீவ் த இன்டர்னல் ட்ரெஸ், உள்புற தகைவை நீக்குவதற்கு தான் அனலிங் பயன்படுது. 19வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீயின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கீ கார்னரில் பிளாட்டாக இல்லாமல் யூ மாதிரி அந்த ரேடியஸாக வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் ஃபெதர் கீ. ஆப்ஷன் டி தான் கரெக்டான, பி தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கீ? கீயின் நோக்கம் என்ன? கீ வந்து ஏக்கு பயன்படுத்த ஒரு சாஃப்ட்லேயும் ஒரு கப்ளிங் அந்த மாதிரி ஒரு புள்ளியில் பயன்படுத்துவாங்க, இணைப்பாங்க. சாஃப்ட்டையும் புள்ளியும் இணைப்பாங்க. அதில் வந்து புள்ளியில் கீவே இருக்கும், சாஃப்ட்லேயும் கீவே இருக்கும். அந்த ரெண்டுலேயும் இடைப்பட்ட கீ மாட்டுவோம். ஏன் கீ மாட்டுறாங்கன்னா, இப்போ சாஃப்ட் வந்து இன்னொரு சாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கீ வந்து பயன்படுது. அதாவது விசையை கடத்துவதற்கு, டு டிரான்ஸ்மிட் டார்க், திருப்பு விசை இன்னொரு இடத்துல கடத்துவதற்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த கீயை கப்ளிங்லையும் சாஃப்ட்லேயும் இணைச்சி பயன்படுத்துகிறாங்க. 21வது கொஸ்டின் பாருங்கள். கீவே டேப்பரின் விகிதம் என்ன? அதாவது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கீவே டேப்பர்? கீவே டேப்பருடைய விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:100. சின்ன பக்கம் வந்து 1 இருக்கும், பெரிய பக்கம் 100 இருக்கும். 22வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் கீன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீயின் பெயர் என்ன? இது வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. அதாவது இது வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டு இந்த மாதிரி செங்குத்தை இப்படி வச்சுட்டாங்க. ஒரு கடிசாண்டலில் ஒரு வெர்டிக்கல் சாப்பிட்டு இருந்து ஒரு கீ காட்டுறாங்க அப்படின்னா, அந்த கீ காட்டுறாங்கன்னா அதுக்கு பேர் சங்கீன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சேடில் கீன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ சேடில் கீனா இந்த வட்டத்துக்குள்ளே போட்டு சாப்பிட்டு போட்டு காட்டியிருப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே சாப்பிட்டுக்குள்ளே புள்ளி போட்டு இப்போ அந்த கீவே காட்டியிருப்பாங்க. இப்படி காட்டினாங்கன்னா இதுக்கு பேர் சேடில் கீ. இந்த மாதிரி இந்த வெர்டிக்கலாக வச்சு காட்டினாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டு வந்து காட்டினாங்கன்னா இந்த கீ பேர் பார்த்தோன்னா சங்கி. அப்போ இந்த சங்கி எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குது, அப்புறம் பெருசாக இருக்குது, லாஸ்ட்டில் முடியும் போது டேப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் டேப்பர் சங்கின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 23வது கொஸ்டின். விச் டைப் ஆஃப் மெட்டல் ஸ்க்ரூ யூஸ்ஃபுல் ஃபார் செல்ஃப் டேப்பிங் ஆன் ஹார்ட் ஆர் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உடையக்கூடிய பொருட்கள் அல்லது கடினமான பொருட்களின் மீது தானாக டேப்பிங் செய்ய பயனுள்ள மெட்டல் ஸ்க்ரூக்களின் வகை இது. அதாவது ஒரு பொருளை தானாலே டேப்பிங் செய்யணும், அதை நம்ம திருக்குனா அதே த்ரெட்டு என்ன செய்யும், ஃபார்ம் ஆகி உள்ளே போகும். ஸோ அது என்னதுன்னு கேட்காங்க. அப்போ அது வந்து தானாக கடினமான பொருட்கள் மீது தானாக டேப்பிங் செய்ய பயனுள்ள மெட்டல் ஸ்க்ரூ வகை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டிங். இதுக்கு பேர் வந்து த்ரெட் கட்டிங்னு அர்த்தம். அதே கட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு த்ரெட் மறை வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம். 24வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் விங் நெட்? இந்த விங் நெட் வந்து நன்மைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த விங் நெட் நான் பார்த்துருவேன். ஆக்ஸா ஃப்ரேமில் நான் பிளேடை மாட்டி டைட் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் விங் நெட்டு. ரெக்கை மாதிரி இருக்கும், 2 ரெக்கை நம்ம வரல வச்சு என்ன செய்வோம், அதை டைட் பண்ணுவோம். இந்த விங் நெட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பேனர் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியாக கலத்தி மாட்டலாம். நம்மளை வரலாலேயே கையாலேயே என்ன செஞ்சலாம், லூஸ் பண்ணி டைட் பண்ணலாம். அதாவது லூஸ் அண்ட் டைட்டன் வித்தவுட் ஃப்ரெஞ்சு ஸ்பேனர் இல்லாமலே நம்மளே என்ன செஞ்சால் கலத்தலாம் மாட்டலாம். அதுதான் விங் நெட்டோட நன்மைகள். 25வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஜ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்டில் ரேடியஸ் மாதிரி இருக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ரேடியஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியஸ் இருக்குது லாஸ்ட்டில் எண்டில். இது வந்து ரேடியஸ் கேஜ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா த்ரெட்டுக்கு பிச்சு கேஜ், இந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு பேர் ரேடியஸ் கேஜ். 26வது கொஸ்டின் பாருங்கள். which gauge is used to check the accuracy of an external thread? அதாவது வெளிப்பக்க த்ரெட்டின் துல்லியத்தை சரிபார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் கேஜ். இப்போ வெளிப்பக்கம்னு வந்தாலே அது வந்து நம்ம வெளிப்பக்கம் வந்தாலே நம்ம ரிங் கேஜ்னு அர்த்தம், ரிங்னு வந்துடணும். இப்போ வெளிப்பக்கம் உள்ள த்ரெட்னா த்ரெட் ரிங்கில் த்ரெட் இருக்கணும். அப்போ த்ரெட் ரிங் கேஜ்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் மெஷரிங் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்? இங்கே வந்து ஒரு
வெளிப்புற வெட்டத்தை அளப்பதில் பயன்படுத்துகிற கருவின்னு என்ன, இது என்ன கருவின்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வெறும் காலிப்பர் கிடையாது, அவுட் சைடு மைக்ரோமீட்டர் கிடையாது. ஸோ இது என்ன கேஜ்னா, நம்ம ஸ்லிப் கேஜை வச்சு என்ன செய்கிறாங்க, ஸ்லிப் கேஜ் 2 பேர் எடுத்துக்கிட்டு அந்த 2 பேரையும் என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ இந்த பாருங்கள், இது இந்த நடுவில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அதை டயாவை கண்டுபிடிக்காங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராப் பெசல் ஜா பை யூஸிங் ஸ்லிப் கேஜ். ஸ்லிப் கேஜை பயன்படுத்தி, அதாவது இரு தாடையின் ஜோடியை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, இந்த டயா கண்டுபிடிக்காங்க. இதுதான் ஆன்சர். அதாவது ஃபேராப் பெசல் ஜான் 2 ஃபேர்னா 2 பெசல் ஜா 2 பெசல் ஜா வச்சு என்ன செய்கிறாங்க, ஸ்லிப் கேஜ் பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 28வது கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் ஸ்லிப் கேஜ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கொடுத்துட்டு ஸ்லிப் கேஜ் 25 டிகிரிக்கு வந்து 0.4226 ஸ்லிப் கேஜ் உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது என்னென்னா, சைன் பார்னு வந்தாலே, ஸ்லிப் கேஜ் சைன் பார்னு வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமே கர்னு எழுதிடணும். எழுதிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதில் இது வந்து 200 இங்கே கொடுத்துருக்கு, 200 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்காங்க, இதுதான் என்னன்னு கேட்காங்க. அது என்னது? அப்போ இது வந்து நம்ம சொல்லப்போனால் இது வந்து நம்ம அடிப்பக்கம் சொல்லுவோம், இந்த பகுதி அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எதிர்பக்கம்னு சொல்லுவோம், இந்த பக்கம். அப்போ எதிர்பக்கம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சைன் டீட்டா ஃபார்முலா என்ன, சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமே கர்ணம். இந்த எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க, என்ன அளவு எவ்வளோ ஹைட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கமே கர்ணம் போட்டு எதிர்பக்கத்தை வச்சுட்டு இந்த சைன் டீட்டா கர்ணத்தை பெருக்கிருங்க. அப்போ எதிர்பக்கம் தான் உயரம், அது உயரம் தான் கேட்டிருக்காங்க, நான் அதை உயரம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அப்போ எதிர்பக்கம் ஈக்குவல் டு சைன் டீட்டா இன்ட்டு கர்ணம். சைன் டீட்டா என்னது, 25 டிகிரி. 25 டிகிரி வேல்யூ அவனுக்கு கொடுத்துட்டாங்க, 0.4226ன்னு கொடுத்துட்டாங்க. கர்ணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 200ஐயும் இந்த 0.422x பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது பெருக்க தெரில அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம என்ன செய்யணும்னா, ஸோ இந்த 200 என்ன பண்ணுங்கள், இந்த 200ஐ 2 × 100ன்னு போடுங்க. 2 × 100ன்னு போட்டால், ஸோ இப்போ வந்து 100 இருக்கும், 2 இருக்கும், 2 பேருக்கு 200 தான். இந்த 2ஐ வச்சு இந்த நம்பரை அப்படியே டவலாக மாற்றிடுங்க. 0.4284 மாற்றுங்க. இந்த 26 52 போட்டுருங்க. அப்போ 84 52 வரும். இப்போ பெருக்கும்போது என்ன செய்யணும், புள்ளி வந்து 2 பெருக்கும்போது 100னா 2 புள்ளி 2 0 இருக்குது, 2 0க்கு 2 0 உள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த 2லேருந்து இங்கே கொண்டு வந்துடுங்க, 84.52 வந்துடும். அவ்வளோதான், ஈஸியாக அந்த கணக்கு செய்யலாம், பெருக்கிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100 200 வந்தால் நம்ம ஈஸியாக இந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு 100 தனியாக பிரிச்சுடுங்க. இதான் இதுக்கு தான் ஆன்சர் இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 84.52 தான் ஆன்சர். பி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி செட் ஆஃப் ஃபீலர் கேஜ் ஆர் அவைலபிள் ஆஸ் பர் BIS அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் முறைப்படி கிடைக்கக்கூடிய ஃபீலர் கேஜ் செட் எத்தனை, 4 செட்டில் கிடைக்கும். அதாவது 1 2 3 4ல் கிடைக்கும். அதுக்கு 30வது கொஸ்டின் பாருங்கள். வாட் மெட்டீரியல்ஸ் யூஸ் டு மேக் ரேடியஸ் அண்டு ஃபில்லட் கேஜ். இந்த கேஜ் வந்து உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் என்னன்னு கேட்டாலே அது வந்து கண்டிப்பாக ஸ்டீல் சீட் தான், ஹார்டன் ஸ்டீல் சீட் தான். ரேடியஸ் கேஜி என்ன கேஜின்னு கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஹார்டன் ஸ்டீல் சீட் தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். 31வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபார்ட் மார்க் எக்ஸ் இந்த லேப்பிங் டூல் கொடுத்துருக்காங்க. அதாவது லேப்பிங் டூலில் எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகம் எது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பள்ளத்தை குறிக்குது. இந்த பள்ளத்துக்கு பிறகு ஸ்லிட்னு அர்த்தம். ஏதான் ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்லிட் ப்ரொவைட் இந்த லேப்பிங் டூல். அதாவது லேப்பிங் டூலில் வழங்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்லிட்டுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேப்பிங் டூல் ரொட்டேட் ஆகும்போது ஹீட் ஆகாமல் இருக்கக்காக, இந்த ஹீட் ஆனால் கூட இந்த ஸ்லாட் இருக்குல்ல, அந்த ஸ்லாட் வரைக்கும் தான் ஹீட் ஆகும். அது விரிவடைஞ்சிச்சுன்னா அப்படி விரிவடைஞ்சிடும், இல்லைனா வந்து டயா வந்து பெருசாகி விட்டுரும், ஜாப்னு டயாவா. ஸோ அந்த வந்து லேப்பிங் டூலை வந்து அது அதே நிலைமையில் வைக்காக ஹீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த கேப் வரைக்கும் தான் விரிவடையும். ஸோ அதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த பள்ளம் வச்சுருக்காங்க லேப்பிங் டூலில். ஸோ ஃபார் எக்ஸ்பென்ஷன் விரிவடைவதற்காக அதுக்குள்ளே விரிவடைஞ்சிடும். 33வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது கையாலே என்ன செய்கிறாங்க, ஒரு சாஃப்ட்டில் வந்து லேப்பிங் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா,
பெரிய டயாவாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரேடியஸாக ஒரு இதை வச்சுக்கிட்டு நினச்சவங்க அதில் வந்து அப்படி அமுக்கிட்டே போவாங்க. ஸோ இது லேப்பிங் லார்ஜ் டயாமீட்டராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன். 34வது கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் அப்ரேசிவ் ஆர் யூஸ்ட் இன் கோனிங் கேஸ்ட் அயன் அண்ட் நான் பரஸ் மெட்டீரியல். அதாவது இரும்பு அல்லாத பொருட்கள் மற்றும் வார்ப்பிரும்பை கோனிங் செய்வதில் பயன்படுத்தப்படும் சிராய்ப்பு பொருளின் வகை என்ன? கேஸ்டைன் அல்லது நான் பரஸ் மெட்டீரியல்னு வந்தாலே ஸோ அதுக்கு வந்து என்ன அப்ரேசிவ் சிராய்ப்பு துகள்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு. சிலிக்கான் கார்பைடு தான் பயன்படுத்துவாங்க அப்ரேசிவாக. அதை கேஸ்டைன் வந்தாலே அது சிலிக்கான். இந்த சரி, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, இங்கே பாருங்கள், கேஸ்டைன் அப்படி வந்துச்சுன்னா அது என்ன கோனிங் செய்வதில் சிராய்ப்பு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கேஸ்டைனில் அயன் இருக்குல்ல, கேஸ்ட் அயன் வந்து பார்த்தோன்னா சிலிக்கான் அப்படி வந்துடும். CON. இந்த CON அயன் கான் சிலிக்கான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுங்க, அதுக்கு ஆன்சர் இது பண்ணி வைக்கிங்க மறக்காமல் இருக்கக்காக. 35வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் ஹார்டனிங் த சர்ஃபேஸ் ரிமைனிங் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அளவுகள் அற்ற மீதி மேற்பரப்பு கடினப்படுத்துதல் முறை எதுவும் கேட்காங்க. அதாவது ஒரு அளவே இல்லாமல் நம்ம வந்து ஹார்டனிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தீயில் எரிய வச்சு பண்ணுறதை விட இண்டக்ஷன் ஹார்டனிங் பண்ணலாம். அதாவது மின் தூண்டல் கடினமாக்குதலும் பேர். இதுக்கு பேர் அளவுகள் அற்ற மீதி மேற்பரப்பை நம்ம வந்து கடினப்படுத்தணும்னா அதுக்கு இண்டக்ஷன் ஹார்டனிங். 36வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராசஸ் இஃப் த ஸ்டீல் இஸ் ஹீட்டட் அபோவ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்டு சோக்கிங் இட் ஃபார் சஃபிசியன்ட் டைம் அண்டு கூலிங் இட் வெரி ஸ்லோலி வித்தின் ஃபர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமான வெப்பநிலைக்கு மேல் ஸ்டீலானது சூடாக்கப்பட்டு மேலும் போதுமான நேரம் ஊற வைத்து அதை ஆற வைத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுருவாங்க. அந்த ஹீட்டில் காற்றுலேயே ஆற வைக்காங்க. ஆற வச்சு மேலும் இது உலைகளில் மிக மெதுவாக குளிரப்படுத்தும் செய்முறை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது அனலிங், மிருதுவாக்கல்னு பேர். 36வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராசஸ் டு ரிஃபைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டீல் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீல் பனிப்பொருளின் கட்டமைப்பை சீர்படுத்துவதற்கு செய்யப்படும் செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசிங்னு அர்த்தம். அதாவது என்னென்னா ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டீலுடைய ஸ்ட்ரக்சரை தக்க வைக்கணும், அதாவது சீர்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நார்மல் ஆக்குறாங்க. ஒரு பொருளை வந்து சீர்படுத்துகிறாங்க, திருத்துறாங்கன்னா நார்மலான மனுஷனாக மாறுதலாம் திருத்தும் போது அதே மாதிரி தான். ஸோ இது ரிஃபைன் த ஸ்ட்ரக்சர்னால் அந்த ஸ்டீலை வந்து சீர்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் வந்து நார்மலான ஒரு மனிதனை உருவாக்குறாங்க, நார்மலைசிங். 38வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் ஹார்டனிங் இஸ் டன் இன் அ ஹீட்டட் சால்ட் பாத். அதாவது சால்ட்டு ஒரு சூடான உப்புக்குழியில் செய்யப்படும் மேற்பரப்பை கடினப்படுத்துகிற முறை என்னன்னு கேட்காங்க. அதாவது நம்மளை ஹீட் படுத்திட்டு உப்பு தண்ணியில் வந்து என்ன செஞ்சுருவாங்க, குளிரப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் லிக்விட் கார்பரேஷன் பெயர், திரவ கார்பனேட்டம். 39வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த படம் கொடுத்துருக்காங்க எக்ஸ். இது வந்து பார்த்தா திரட்டு மாதிரி இருக்காது, சும்மா வளைவாக இருக்கும், ஒரே ஈவனாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த பள்ளங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் பள்ளமாக இருக்கும். அதே பள்ளம் தான் உள்ளேயும் நிச்சயம் இந்த இதுலேயும் சேரும். இந்த கீழே ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குல்ல, அந்த பள்ளத்துக்குள்ள இந்த மேலே உள்ள சாப்பிட்டு வந்து பொருந்தும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரட்டட் சாஃப்ட் இதுக்கு பேர். இந்த பேர் இது வந்து வேறு ஸ்க்ரூ இதோ கிடையாது, பர்கியர் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு சரட்டட், அது பி மாதிரி பள்ளம் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும். அதான் இதில் ஃபிட்டிங்காகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், பவருக்கு வந்து கடத்தும். 40வது கொஸ்டின் பாருங்கள். விச் கீ ஹேஸ் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இஸ் ஃபிட் இன்டு கீவே கட் ஆன் போத் சாஃப்ட் அண்ட் கப். அதாவது சாஃப்ட் மற்றும் கப் இரண்டின் மீதும் வெட்டப்பட்ட கீவையில் பொருத்தப்பட்டிருக்கும் செவ்வக குறுக்கு வெட்டு தோட்டத்தில் இருக்கும் கீ எது கேட்காங்க. செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய கீ வந்து நம்மளுக்கு வந்து சங்கி, அதான் ஆன்சர். அதாவது ரெக்டாங்கிள் கிராக் செக்ஷனில் இருந்துச்சுன்னா. 41வது கொஸ்டின் பாருங்கள். விச் கீ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபிட்டிங் ஆன் டேப்பர் சாஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சாய்வான சாஃப்ட்டுகள் மீது பொருத்துவதற்கு பயன்படுத்துகிற கீ. சாய்வான பரப்புல பொருத்தப்பட்ட கீ வந்து உட்ரப் கீ தான், நிலா மாதிரி இருக்கும்ல அந்த உட்ரப் கீ தான். 42வது கொஸ்டின் பாருங்கள். வேர் இஸ் சர்க்குலர் டேப்பர் கீ யூஸ்ட். அதாவது சர்க்குலர் டேப்பர் கீ எங்கே பயன்படுத்துவது எங்கேன்னு கேட்காங்க. இந்த டேப்பர் கீ அந்த மாதிரி சர்க்குலர் டேப்பர் கீ எங்கே பயன்படுத்தினாலும் லைட் டியூட்டி டேப்பரில் பயன்படுத்தினாலே அது ஹெவி டியூட்டியாக இருக்காது, லைட் டியூட்டி டிரான்ஸ்மிஷன் தான். 43வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு த பிளேன் பேரிங் ஆர் கீப்ட் இன் த பொசிஷன் வித்தவுட் அலோவிங் தெம் டு ரொட்டேட் அலாங் வித் த சாஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது
சாஃப்ட்டுடன் சேர்ந்து சுழலுவதற்கு அனுமதிக்காமல் ஒரு நிலையில் பிளேன் பேரிங்கள் வைக்கப்படுவது எப்படி அப்படின்னு கேட்காங்க. அதாவது ஒரு சாஃப்ட்டுடன் சேர்ந்து சுழலுவதற்கு அனுமதிக்காமல் ஒரு நிலையில் பிளேன் பேரிங்கள் வைக்கப்படுது எப்படின்னா கீ அல்லது ஸ்க்ரூ மூலமாக என்ன செஞ்சிருக்கலாம், சுழலாமல் வச்சுக்கலாம். பை கீ ஆர் ஸ்க்ரூ. 44வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வாட் இஸ் த நேம் ஆஃப் த கீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட்டம் கொடுத்துட்டாங்க, நல்லா பார்த்துடுங்க. நான் அப்பமே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு கொடுத்துருந்தா அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கேன், சங்கின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து சேடில் கீ. இந்த மாதிரி சாஃப்ட்டுக்குள்ளேயே கீ இருந்தால் இது ஒரு சாஃப்ட்டு, இது ஒரு புஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சேடில் கீ. இப்போ வந்து இது வந்து சேடில் கீ. ஹாலோ சேடில் கீனா கீழே வந்து அதாவது இப்படி இருக்கும், கீழே மட்டும் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஹாலோ சேடில் கீ. இது பேரல் சேடில் கீ. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சேடில் கீ இதுக்கு பேர். அப்போ இந்த சேடில் கீயும் சங்கியும் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு, வட்டம் போட்டு இருந்துச்சுன்னா அது சங்கி. இந்த கரிசாண்டல் வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது சேடில் கீ, சங்கி. ஸோ 45வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கீன்னு கொடுத்தாங்க. இது வந்து ஜிப்கட் கீ. இது வந்து உருவுறதுக்கு இந்த சாஃப்ட்லையும் இந்த கப்லையும் வந்து கீவை ஃபிட் பண்ணிட்டு அந்த ஈஸியாக நம்ம உருவிடலாம். அதுக்காக தான் இந்த கீ. இந்த கீயுடைய வடிவத்தை பாருங்கள், இது ஜிப்கட் கீ. 46வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் அ ஃபைல் ஃபார் லாக் ரிப்பேர் அண்டு ஃபைலிங் ஹார்ட் நாச்சஸ் இன் கீன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீக்களில் பூட்டு பழுது பார்த்தல் மற்றும் வலுவான கீறல்களை ஃபைலிங் செய்வதற்காக ஃபைல்கள் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வார்டிங் ஃபைல். அதாவது கீ பழுதுபட்டால் அதில் பயன்படுத்துகிற ஃபைல் வந்து ஸ்பெஷல் ஃபைல் வந்து வார்டிங் ஃபைல். 47வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ஸ்க்ரூவுடைய பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரூவுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் ஸ்க்ரூ. இது ரொட்டேட் அதே திருப்புற மாதிரியே இருக்கும். ட்ரைவர் ஸ்க்ரூ படத்தை பார்த்துட்டு பாருங்கள், அதே ரொட்டேட் ஆகிற மாதிரியே இருக்கும். 48வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் லாக் வாஷர். லாக் வாஷருடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகாமல் நட்டு வந்து என்னச்சுன்னா இப்போது நம்ம ஒரு வைப்ரேட் ஆகிற பொருளை வந்து போல் நட்டு போட்டு டைட் பண்ணினா வைப்ரேட் ஆகும்போது நட்டு என்ன தானாலே என்னச்சு மேலே கலந்து கீழே விழுந்துடும். ஸோ அப்போ அந்த வைப்ரேட்டில் கீழே விழுது. அப்போ லாக் நட்டு வந்து என்ன செய்யுன்னா வைப்ரேட் ஆனால் கூட அது கலருவதிலேருந்து என்ன செய்யுது, இந்த போல் நட்டை தடுக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த லாக் வாஷருடைய பயன்கள். வைப்ரேட்டில் போல் நட்டு வந்து கீழே விழாமல் தடுக்குது. 49வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்செட். இந்த மாதிரி படம் கொடுத்தாலே இந்த மாதிரி படம் இங்கே வந்து கரிசண்டலாக இருக்கும், இங்கே செங்குத்தாக இருக்கும். அதாவது ஒன்று இந்த பேவடியத்தில் இருக்கும், அங்கே இப்போ மேலே போனால் இந்த ஊச்சா இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்செட் இதுக்கு பேர். இது அதனால ஆப்செட் ஸ்க்ரூ ட்ரைவர்னு பேர் இதுக்கு பேர். ஸோ 50வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து லாக் டிவைஸுடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த லாக் டிவைஸ். அதாவது லாக்கிங் டிவைஸுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ இதில் ரெண்டுமே ஸ்ப்ரிங் இருக்குது, இது ரெண்டுமே ஸ்ப்ரிங்கு. அப்போ ஸ்ப்ரிங்கி வாஷர், இது ஸ்ப்ரிங்கி. ஸோ அதனால் இது என்னது ஸ்ப்ரிங் வாஷர். 51வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஜிப்கட். நான் ஜிப்கட்டுக்கு கீ சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா ஜிப்கட்டுடைய பயன்கள் என்னென்னா சாஃப்ட்டில் ஈஸியாக உள்ளே பொறுத்துட்டு அப்படி எடுத்துடலாம், கீயை வெளியே எடுத்துடலாம் கையாலே. நம்ம கையாலே கலத்தி மாட்டிடலாம். அதுதான் ஜிப்கட் கீ. ஸோ கேன் வித்ரவுட் ஈஸியாக வெளியே எடுக்கலாம், எளிதாக மாட்டலாம். பி தான் ஆன்சர். 52வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபைல் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபினிஷிங் ஷார்ப் கார்னர். இந்த ஷார்ப் கார்னர்னு வந்தாலே பேரட் ஃபைல் தான். ஷார்ப் கார்னரில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரட் ஃபைல் அல்லது பேரட்டி ஃபைல்னு சொல்லலாம். 53வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபைல். இந்த ஃபைல் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கீழே வந்து டிங்கரிங் பண்ணிடுவாங்க. டிங்கரிங் பண்ணும்போது அதை ஃபைல் பண்ணுறது தான் இந்த டிங்கரிங் ஃபைல். இது வந்து டிங்கரிங் ஃபைல், ஸ்பெஷல் ஃபைலு. 54வது கொஸ்டின் பாருங்கள். விச் டிவைஸ் இஸ் யூஸ் டு செக் த ஒர்க் பீஸ் டு கன்ஃபார்ம் த ஷேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உறுதியான வடிவ பணிப்பொருளை சரிபார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும். அதாவது கன்ஃபார்ம் ஒரு உருவம் என்னை மாதிரி ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவத்தை நான் அளக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொஃபைல் கேஜ் அதுக்கு பேர். ஸோ ஒரு கன்ஃபார்ம் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பொருளை நம்ம வந்து என்ன செய்யணும், சரி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரொஃபைல் கேஜ். 55வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜ் இடைவெளி கேப்பை கண்டுபிடிக்க தான். ஃபீலர் கேஜ்னு வந்தாலே கேப் இடைவெளியை கண்டுபிடிக்க தான் பயன்படுது. செக் த கேப் பிட்வீன் மேட்டிங் பார்ட்ஸ். 56வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு கேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கேஜ்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, சின்ன சின்ன வட்டமாக இருக்கலாம், ட்ரில் பிட் செக் பண்ணுற மாதிரி. இது பேர் ஒயர் கேஜ், ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். 56வது கொஸ்டின். 57வது கொஸ்டின் பாருங்கள். விச் கேஜ் இஸ் யூஸ் டு செக் த அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட். அதாவது ஒரு உருளை சாப்பிட்டு வெளிப்பக்க விட்டம்,
அந்த வெளிப்பக்கம் விட்டம் வந்து டேப்பராக இல்லை, நம்ம பிளேனாக இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்குது. அப்போ இதை வந்து பார்த்தோன்னா இந்த சாஃப்ட்டை செக் பண்ணணும்னு கேட்டால் நமக்கு ரிங் கேஜ் வேணும். அப்போ அது சாஃப்ட்டில் வந்து எதுவுமே இல்லை, டேப்பர் இல்லை அப்படின்னா பிளேன் ரிங் கேஜ் ஆன்சர். 58வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஆக்ட் ஜாயின் இன் த ஸ்லிப் கேஜஸ் டுகெதர் ஃபார் ஃபில்டிங் அப் சைஸஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அளவுகளை உருவாக்குவதற்கு ஒன்றாக ஸ்லிப் கேஜில் இணைக்கும் செயல்பாடு. அதாவது அளவுகளை உருவாக்குவதற்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்லிப் கேஜ் இப்படி வச்சுக்கணும், இன்னொரு ஸ்லிப் கேஜ் இப்படி வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் மேலே வச்சுட்டு அப்படி அழுத்தி அப்படி ரெண்டையும் ஒரே டேரஸில் இப்படி கொண்டு வந்துடணும். இது மேலே இந்த ரெண்டாவது பார்ட்ஸ் வந்து இதுலேயே மேலேயே இருக்கும். அப்போ தெரியாது, ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். ஸோ இதுக்கு பேர் ரிங்கிங்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்ட வச்சா அதுக்கு பேர் ரிங்கிங்னு பேர். 59வது கொஸ்டின் பாருங்கள். வாட் மெட்டீரியல்ஸ் யூஸ் டு மேக் சைன் பார். சைன் பார் என்ன உலகத்தில் செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ்ட் குரோமியம் ஸ்டீல். சைன் பார் வந்து நீங்கள் சைன் எஸ் ஃபஸ்ட்டு பேர் வந்து எஸ் வருதா. ஸோ அந்த சைன் பாருக்கு வந்து ரொம்ப முக்கியமான டூல்ஸு சைன் பார். அப்போ சைன் பாரில் எழுத்து எஸ்ன்னு வந்தால் அதனுடைய மேட் ஆஃபும் எஸ் தான், ஸ்டெபிளைஸ்ட் குரோமியம் ஸ்டீல். 60வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு த லென்த் ஆஃப் சைன் பார் இஸ் ஸ்பெசிஃபைட். இந்த இப்போ சைன் பார் லென்த் வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர், அதாவது சைன் பார் இருக்கும். இந்த சைன் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஹோல்ஸ் இருக்கும், இங்கே 2 சாஃப்ட் இருக்கும். இந்த சாஃப்ட் மையம் இந்த ரோலருடைய சென்ட்ரு மையத்திலேருந்து அடுத்த ரோலருடைய சென்ட்ரு மையம் வரைக்கும் உள்ளே தான் லென்த்துன்னு சொல்லுவாங்க சைன் பாரில். சைன் பார் மேலே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சைன் பார். ஸோ அப்போ சைன் பார் லென்த் எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா ரோலருடைய சென்ட்ரு பாயிண்ட் 2 ரோலருடைய சென்ட்ரு பாயிண்ட் உள்ள தூரம் தான் என்ன செய்கிறாங்க அதனுடைய லென்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதாவது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் ரோலர். 61வது கொஸ்டின் பாருங்கள். should not form the hypotenuse of the triangle while checking with sign bar. அதாவது சைன் பார் மூலம் சரிபார்க்கும் பொழுது முக்கோணத்துக்கு காரணத்தை உருவாக்கும் ஒன்று எது. அதாவது முக்கோணத்துக்கு காரணத்தை உருவாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைன் பாரோட நீளமாக இருக்கும், அதுதான் சைன் பார் லென்த்து. 62வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசிவ் அப்ளிகேஷன் ஆஃப் அப்ரேசிவ் ஹார்மோன் இன் லேப்பிங் ஆப்ரேஷன். அது லேப்பிங் வேலைகள் சிராய்ப்பு பொருள் அதிகப்படியான பயன்பாட்டு விளைவு. ரொம்ப அதிகமாக லேப்பிங் வந்து பயன்படுத்துகிறோம், சிராய்ப்பை யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன செய்யாது, கட்டு எடுக்காது, ஒரு பக்கம் கட்டு எடுக்கும், ஒரு பக்கம் கட்டு எடுக்காது. அப்போ வந்து அது அக்யூரசி ஆயிரும், நுட்ப குறைபாடு ஏற்பட்டுவிடும். ரொம்ப நம்ம அதிகமான அளவுக்கு மேலே ஒரு அளவு தான் பயன்படுத்தணும். லேப்பிங்கை அதிகமாக பயன்படுத்தினா அதனுடைய அளவு மாறும், டெவலப்பிங் இன் அக்யூரசிஸ். 63வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் காஸ் இஃப் ஃபார் த லேப் இஸ் ஹார்டர் தென் த ஒர்க் பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பனிப்பொருளை விட லேப் கடினமாக இருந்தால் ஏற்படும் விளைவு என்ன. அதாவது ஒரு பனிப்பொருளை விட லேப் ஹார்டாக இருந்தால் லேப் கட்டெடுக்கும், அதாவது லேப் வில் கட்டு த ஒர்க் பீஸ். ஒருவேளை ஜாப்பை விட ஜாப் ஹார்டாக இருக்குது, லேப்பு ஹார்ட் இல்லாமல் இருக்குன்னா ஒர்க் பீஸ் நிச்சயம் வில் கட்டு த லேப். ஸோ நம்மளுக்கு வந்து அது கொடுத்துருக்கேன், ஏ கொடுத்துருக்கேன், அது நம்மளுக்கு வந்து ஏ தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து ஒர்க் பீஸோட லேப் ஹார்டாக இருக்குது, அப்போ லேப் தான் கட்டெடுக்கும், லேப் வில் கட்டு த ஒர்க் பீஸ். சி தான் ஆன்சர். 64வது கொஸ்டின் பாருங்கள். which materials used to make small diameter லேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிறிய விட்டமின் லேப்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆர் பிராஸ். இதான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது சிறிய பொருளை உருவாக்கணும், காப்பரில் உருவாக்குவாங்க, இல்லை பிராஸில் உருவாக்குவாங்க. 65வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இது பேர் பார்த்தீங்கன்னா இது மெக்கானிக்கல் சர்ஃபேஸ் இண்டிகேட்டர்னு அர்த்தம். இது பேர். 66வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் மேனுவல் ஸ்டோக்கிங் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இன் த ஹோனிங் ஆப்ரேஷன். அந்த ஹோனிங் ஆப்ரேஷனில் அதிகமான அளவில் வந்து ஸ்டோக்கிங் தேர்வு செய்யப்படும். என்ன ஸ்டோக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கீப் க்ளோஸ் டாலரன்ஸ், நெருக்கமான அளவிற்கு டாலரன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் என்ன செய்கிறாங்க. ஸோ கை விசையிலான ஸ்டோக்கிங்கை தேர்வு செய்கிறாங்க, மேனுவல் ஸ்டோக்கிங். அதனால தான் ரொம்ப அக்யூரேசியாக கொண்டு வந்துடலாம், டாலரன்ஸ் கிட்ட கொண்டு வந்துடலாம். 67வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹார்டனிங். ஹார்டனிங்குடைய நோக்கம் என்னன்னா கடினப்படும், வெட்டுத்திறனை அதிகரிக்க. ஹார்டாக இருந்தால் ஈஸியாக வெட்டும் ஒரு பொருளை, இன்க்ரீஸ் கட்டிங் அபிலிட்டி. 68வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெத்தட் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் டு இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி இந்த ஜாப். அதாவது
இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி அப்படி வந்தாலும் மிஷினில் செய்கிறது அப்படி வந்தாலும் அதுக்கு பேர் அனலிங். அல்லது டக்குலிட்டு டக்குன்னு அடித்தா இந்த கம்பி வந்து நீண்டிகிட்டே போகும். டக்குன்னு அடிச்சிட்டே இருந்ததுன்னா கம்பி நீண்டுகிட்டே போகிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அது சரியான இரும்பாக இருக்குது, அப்போ அது மிருதுவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது அனலிங். 69வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளேம் ஹார்டனிங் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்? ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லேயே உள்ள தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஒர்க் பீஸை நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ண முடியாது. அது நம்ம ஸ்மால் பீஸை போட்டு தேடிட்டு தான் கிடக்கணும், எங்கடா ஜாப் கிடக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஒர்க் பீஸ். 70வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் மெத்தட் இன் மெட்டாலிக் கோட்டிங் டன் பை ரோலிங் ஆர் ட்ராயிங் த லேயர் ஆஃப் மெட்டல் ஆன் த பேஸ் மெட்டல்? அதாவது பேஸ் மெட்டல் மீது மெட்டலின் படலத்தை உருவாக்குதல் அல்லது இழுத்தல் மூலம் உலோக பூச்சி செய்வதில் முறையின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா கிளாடிங். ஸோ அதாவது மெட்டாலிக் கோட்டிங் வந்து செய்கிறாங்க, ரோலிங் அல்லது டிராயிங் மூலமாக வந்து செய்கிறாங்கன்னா அதுக்கு பேர் கிளாடிங். 71வது கொஸ்டின் பாருங்கள். which type of key used if the cup are fully cast to actually slide on the shaft to some distance? அதாவது சிறிது தூரத்திற்கு ஷாஃப்ட் மீது நகரும் அச்சுக்கு புள்ளி அல்லது கப் இருப்பதனால் அதில் பயன்படுத்தும் கீயின் வகை. ஸோ அதாவது சிறிது தூரத்துக்கு ஷாஃப்ட் மீது நகரும் அச்சுக்கு புள்ளி அல்லது கப்புக்கு வந்து என்ன பேதர் கீயை பயன்படுத்துகிறாங்க. பேதர் கீனா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நேமத்தை இது வந்து இந்த ஃபைலோடைய பெயர் என்ன? 72 பார்த்தீங்கன்னா வார்டிங் ஃபைல். இந்த முக்கோணம் மாதிரி வருது, இங்கேயும் முக்கோணம் வரும், இந்த இடத்துலையும் முக்கோணம் மாதிரி வந்து இந்த 2 முக்கோணம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டபிள்யூ. இது ஒரு முக்கோணம், டபிள்யூவில் இது ஒரு முக்கோணம், 2 முக்கோணம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வார்டிங் ஃபைல்னு நம்மளே மனசில் வச்சுக்கிடுங்க. 73வது கொஸ்டின் பாருங்கள். which not protect the fold end thread from damage? அதாவது சேதமாகுவதிலிருந்து போல்ட்டின் முனை த்ரெட்டை பாதுகாக்கும் நட்டு. அதாவது நம்ம வந்து த்ரெட்டு முனைப்பகுதி வந்து த்ரெட்டு இருக்கும், அது த்ரெட் வந்து அடிபட்டு போச்சுன்னா த்ரெட்டு வெளியே வராது அல்லது உள்ளே போக கஷ்டப்படும் நம்ம டைட் பண்ணும்போது. அப்போ இந்த முனையில் இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும், கேப் மாதிரி போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். கேப் நட்டு போட்டால் நம்ம முனைப்பகுதி நம்மளுக்கு சுற்றி வச்சு அடித்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாது, கேப் தான் பாதிக்கப்படும். ஸோ கேப் நட். 74வது கொஸ்டின் பாருங்கள். which grade slip gauge is used for precision tool room application? அதாவது துல்லியமான டூல் ரூம் பயன்படுத்தும் ஸ்லிப் கேஜிங் கிரேட் என்ன கேட்குறாங்க. அதாவது டூல் ரூம் வந்தாலே கிரேட் 1 தான் டூல் ரூமில் பயன்படுத்துவாங்க. டூல் ரூமில் பயன்படுத்தக்கூடிய ஸ்லிப் கேஜ் வந்து கிரேட் 1 ஸ்லிப் கேஜ். 75வது கொஸ்டின் பாருங்கள். which materials used to make slip gauge block? ஸ்லிப் கேஜ் பிளாக் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் அது உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஸ்டீல் வித் லோ தெர்மல் எக்ஸ்பென்ஷன். அதாவது ஹை கிரேட் ஸ்டீலாக இருக்கணும், அதே நேரத்தில் வெப்பத்தில் விரிவடை வந்து குறைவாக இருக்கணும். ஸோ குறைந்த வெப்ப விரிவு கொண்ட ஹை கிரேட் ஸ்டீல் தான் பயன்படுத்துவாங்க ஸ்லிப் கேஜ் பிளாக்கில். 76வது கொஸ்டின் பாருங்கள். which operation is performed with fine abrasive particles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நுண்ணிய சிராய்ப்பு துகள்கள் மூலம் நிகழ்த்தப்படும் வேலை. நுண்ணிய துகள் சிறிய அப்ரேசிவ் சின்ன அப்ரேசிவ் உருவாக்குறது வந்து லேப்பிங். 77வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நார்மலைசிங்? நார்மலாக ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கான், அவன் மனசுக்குள்ளே ட்ரெஸ் இருக்காது, ட்ரெயின் இருக்காது, எல்லாத்தையும் நீக்கிட்டானா அவன் நார்மலாகிடுவான். அப்போ ரிமூவ் ட்ரெஸ் அண்ட் ட்ரெயின்னு அர்த்தம். மைண்டுக்குள்ளேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் நீக்கிடணும், அப்போ அவன் அந்த மனுஷன் வந்து நினச்சிடுவான் நார்மலாகிடுவான். அப்போ டி தான் ஆன்சர். 78வது கொஸ்டின் பாருங்கள். which structure of steel contain 0% கார்பன் கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பன் 0% கொண்ட ஸ்டீலின் கட்டமைப்பு வந்து பார்த்தோன்னா ஃபேரைட். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 0% கார்பனே இருக்காது. 79வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு படம் கொடுத்துருங்க. வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஹார்டனிங்? இங்கே வந்து தீ எரியல, இது வந்து ஒரு கரண்டில் வந்து இந்த இரும்பை ஹீட் பண்ணுறாங்க. இதுக்கு பாருங்கள் இண்டக்ஷன் ஹார்டனிங், மின் தூண்டல் மூலம் கடினமாக்குதல். 80வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து which type of key is used for transmitting high டார்க் ஆன் போத் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்? அதாவது சுழற்றுதலின் இரு திசையின் மீது அதிக திருப்பி விசை கடத்துவதாக பயன்படுத்தும் கீயின் வகை. அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜென்சியல் கீ. டி தான் கரெக்டான ஆன்சர். இரு பக்கமும் போத் சைடு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் சுற்றணும். அதே மாதிரி அந்த டார்க் வந்து நினச்சிடணும் ஹையாக இருக்கணும், விசையை கடத்துறது அதிகமான விசையை கடத்துருக்குது டான்ஜென்டியல் கீ. 81வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிங் கேஜ்? ரிங் கேஜ் எதுக்கு பண்ணணும்னா சாஃப்டுடைய டயா வழக்குக்கு. செக் த சாஃப்ட் டயாமீட்டர். ரிங் கேஜ்னா மோதிரம், இந்த மோதிரம் வந்து விரல் மூடிய டயா வழக்க பயன்படுது, அவ்வளோதான். 82வது கொஸ்டின் பாருங்கள். which gauge is used to check the accuracy of an internal thread? இன்டர்னல் த்ரெட் உள்பகுள்ள த்ரெட்டாக வந்து அளக்கணும்னா
நம்ம வந்து என்ன செய்யணும், த்ரெட் வந்து வெளிப்பக்கம் இருக்கணும் சாஃப்ட்டில். அப்போ ப்ளக்கு, சாஃப்ட்னாலே ப்ளக் கேஜ் த்ரெட், இன்டர்னல் த்ரெட் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்னால் உள்பக்கம் ஓட்டைக்குள்ளேன்னா நம்ம விரல தான் உள்ளணும். விரலுங்கிறது சாஃப்ட்டு. அப்போ இந்த விரலில் த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம நினச்சிடலாம், அப்போ இது பண்ணிக்கலாம். அப்போ இன்டர்னல் கீயை வந்து நமக்கு இது பண்ணுறது வந்து செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ப்ளக்கேஜின்னு இருக்கா பாருங்கள், இங்கே த்ரெட்டு ரிங்கேஜின்னு இருக்குது. அது வந்து த்ரெட் ப்ளக்கேஜ் தான் கரெக்டான ஆன்சர். உட்பக்க த்ரெட்டு 30 சரிபார்ப்பதற்கு. ஸோ உள்பக்கம்னு வந்தாலே அது வந்து நம்மளுக்கு ப்ளக்கேஜ் தான். த்ரெட் ப்ளக்கேஜ் இது வந்து நம்ம ரிங்கேஜின்னு இருக்குது, அதை நீங்கள் மாற்றிடுங்க ப்ளக்கேஜ். ஸோ இது வந்து ப்ளக்கேஜ் தான் நம்ம பயன்படுத்துவோம், PLUG. ஸோ ஹோல்ஸுக்குள்ளே இருந்தால், சாஃப்ட்டில் இருந்துச்சுன்னா த்ரெட்டு ரிங்கேஜ் பயன்படுத்தும். இது ஹோல்ஸுக்குள்ளே இருக்குது, இன்டர்னல் த்ரெட்டாக இருக்குது. சரி, அப்போ 83வது கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டேப்பராக இருக்குது. ஹோல்ஸுக்குள்ளே டேப்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ளக்கேஜ் பயன்படுத்துவோம். ப்ளக்கேஜ் டேப்பர் இருக்கும், டேப்பர் ப்ளக்கேஜ். ஸோ இதில் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜிங் கொடுத்துருக்காங்க, கேஜின் பெயர் என்ன கொடுத்துட்டு இதில் வந்து இது வந்து ரிங்கேஜ், அது டேப்பர் ரிங்கேஜ், இதுக்கு பேர். அவ்வளோதான், பேர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது 84வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் செலக்ட் த ஸ்லிப் கேஜ் ஃபார் பர்டிகுலர் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட அளவிற்காக ஸ்லிப் கேஜில் தேர்ந்தெடுப்பது செய்முறை என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இதுக்கு இது வந்து ஸ்லிப் கேஜஸ் தேர்ந்தெடுப்பு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதாவது லார்ஜ் டயமீட்டர்னு பார்த்தோமா, அதாவது பெரிய ஸ்லிப் கேஜ் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இது இந்த டி ஆன்சர் தப்பு. ஸ்டார்ட் விங்கிங் த ஸ்மால் சைஸ் ஸ்லிப் கேஜ் இங்கே தப்பு. இது வந்து டிங்கிறது தப்பு. ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்க தப்பு. இது வந்து பார்த்தோன்னா ஒன்று லார்ஜர் குவான்டிட்டி ஆஃப் த ஸ்லிப் கேஜ், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பிளாக். நம்பர் வந்து கம்மியான நம்பர்லேயே ஸ்லிப் கேஜ் செலக்ட் பண்ணுது. இது ஆன்சர் வந்து இதுதான், மினிமம் நம்பர் ஆஃப் பிளாக். குறைவான நம்பர்லேயே என்ன செஞ்சுக்கணும், நம்ம சரியான அளவில் கட்டிடணும், ஸ்லிப் கேஜை தேர்ந்தெடுக்கணும். அதிகமாக நம்பர்லேயே எடுக்கக்கூடாது. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் பிளாக் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இருக்குது. இது இருந்துச்சுன்னா அந்த லார்ஜ் குவான்டிட்டி வராது. சைன் பார் லார்ஜ் குவான்டிட்டி ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் இதுக்கு முன்னால் அந்த கொஸ்டின் வராது. ஒன்று இது இருக்கும், அல்லது அது இருக்கும். மினிமம் நம்பர் ஆஃப் பிளாக் இருக்கும், அல்லது லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த ஸ்லிப் கேஜ்னு இருக்கும். சரி, இதுக்கு ஆன்சர் 84க்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். பார்த்துடுங்க. 85வது கொஸ்டின் பாருங்கள். which process improve the quality of fit between the matching compound அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொறுத்த பாங்களுக்கு இடையே உள்ள பிட்டின் தரத்தை உயர்த்துறதுக்கு செய்முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா லேப்பிங் பண்ணோன்னா பிட்டிங் நல்லாயிருக்கும். 86வது கொஸ்டின் பாருங்கள். which abrasive is used for lapping hardened steel and cast iron. இந்த ஹார்டன் ஸ்டீல் கேஸ்ட் அயர்ன் வந்தாலே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஸ்ட் அயர்ன் வந்தாலே சிலிக்கான். நான் சொன்ன மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ட் அயர்னில் ஓஎன் இருக்குது, ஆன் இருக்குது, அதேமாதிரி சிலிக்கான்லேயும் ஆன் இருக்குது. இந்த ஓஎன் கனெக்ட் பண்ணிடுங்க. எங்கெல்லாம் கேஸ்ட் அயர்ன் வருதோ அங்கெல்லாம் இந்த அப்ரேசிவ் வந்து பார்த்தா சிலிக்கான், சிஓஎன், இங்கே ஆர்ஓஎன், இங்கே சிஓஎன், இந்த ஓஎன் ஞாபகத்தில் வச்சுடுங்க, இங்கே ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ சிலிக்கான் கார்பைடு. 87வது கொஸ்டின் பாருங்கள். which finishing operation is performed by the tool that rotate and reciprocating simultaneously அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது ஒரே நேரத்தில் சுழலும் மற்றும் மேலும் கீழும் நகரும் டூலின் மூலம் நிகழ்த்து. அதாவது ஒரு டூல் வந்து சுற்றுது, அதே நேரத்தில் வந்து அந்த டூலை வந்து மேலேங்களே இறக்கலாம். இப்படி சுற்றும் போது மேலேங்களை இறக்கும்போது ஒரு கோனிங் வேலை செய்யறோன்னா அதுக்கு பேர் தான் கோனிங் வேலைன்னு சொல்கிறோம் நம்ம. 88வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஹோல்ஸ் ஆர் ப்ரொவைட் இந்த ரிங் டைப் லேப்பிங்கில் ஏன் ஹோல்ஸ் இருக்குன்னு கேட்காங்க. துளைகள் வழங்கப்படுவது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து லேப்பிங் பதில் பிடிப்பதற்கு தான் அந்த ஹோல்ஸ் இது பண்ணுறாங்க, வழங்குறாங்க. கோல்டு லேப்பிங் காம்போனன்ட். 89வது கொஸ்டின் பாருங்கள். which type of key has one face curvature to match soft surface அப்படிங்கிறது. சாஃப்ட் சர்ஃபேஸ்னால் ஒரு சாஃப்ட்னுடைய மேற்பரப்பை பொறுத்துவதற்கு, அதாவது ரேடியஸாக இருக்கும். சாஃப்ட்டில் என்ன கீன்னு கேட்காங்க. அந்த கீ வந்து நான் சொல்லுவேன், ஒரு சாஃப்ட்டில் ரேடியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர், நம்ம ஹாலோ சேடில் கீ. ஸோ ஹாலோ சேடில் கீ வளைஞ்சிருந்துச்சு ரேடியஸாக இருந்துச்சுன்னா அது ஹாலோ சேடில் கீ. ஸோ இங்கே ஒரு கீ இருக்குது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 90வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 90வது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இது சாஃப்ட்டு, இது ஒரு சாஃப்ட் மாதிரி இருக்கா. இந்த மாதிரி சாஃப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா சங்கி. இது வந்து கீ வந்து சங்கி. அது என்ன சங்கின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பேரல் சங்கியா, பிளாட் சங்கியா நீங்கள் வேணும். இது வந்து பேரல் சங்கி, 4 பக்கமும் சுற்றி ஒரே அளவாக இருக்கும். இது பேரல் சங்கி. சங்கின்னு கண்டுபிடிச்சிருங்க. சேடில் கீக்கும் சங்கிக்கும் நீங்கள் வித்தியாசம் இருக்குது. சேடில் கீனா எப்படி இருக்கும், இந்த வட்டத்துக்குள்ளே கீ இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் சேடில் கீ. இந்த மாதிரி
ஒரு பரப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பரப்பு கொடுத்துட்டா இதுக்கு இந்த மாதிரி இருந்து ஒரு கீ வந்துச்சு, அதுக்கு பேர் சங்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது பேரலல் சங்கின்னு கொடுத்தாச்சு. இதே கொஸ்டின் வரும். 91வது கொஸ்டின் பாருங்கள். which type of cutting tool is tempered by heating up to 230 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 230 டிகிரி வரை வெப்பப்படுத்துவதன் மூலம் பதப்படுத்தப்படும் கட்டிங் டூல் வகை என்ன பார்த்தீங்கன்னா டர்னிங் டூல். 92வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் நார்மலைசிங் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் இன் ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீலை வந்து ஏன் நார்மலாக பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வேலை செய்ய முடியும். ஸோ நார்மலாக ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்காங்க. அப்போனா ஏன் பண்ணுறாங்கன்னா டு ரிமூவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரெயினை நீக்குவதற்கு பண்ணுறாங்க நார்மலைசிங். 93வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் த வேர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டீல். அதாவது ஸ்டீலின் தேய்மான எதிர்ப்பை அதிகரிப்பதற்கு வெப்பப்படுத்தும் செய்முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்டனிங். ஒரு ஸ்டீலை வந்து தேய்மானத்தை எதிர்ப்பை அதிகரிக்கணும் அப்படின்னா அது நம்ம ஹார்டன் பண்ணால் லேஸில் தேயாது. 94வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அனலிங். அனலிங்னா ஒரு மிஷின் செய்கிற மாதிரி ஜாப் வச்சு அறுக்கிற மாதிரி ஈஸியாக வந்து பதப்படுத்துறதுக்கு பேர் தான் அனலிங். ஸோ இது வந்து என்னன்னா அனலிங் கேட்டாலும் சாஃப்ட் ஆக்குறது, ஸ்டீல் வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்கு பேர் தான் அனலிங். 95வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஸ்கொயர் கட் ஸ்க்ரூ ஆர் ப்ரொவைடு வித் காலர். அதாவது ஸ்கொயர் கட் ஸ்க்ரூவில் வந்து ஏன் காலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து மேற்பரப்பை பனிப்பொருளுடைய மேற்பரப்பை பாதுகாக்கு. நம்ம ரொம்ப டைட் வச்சா கூட என்ன செய்யும், அது எல்லாத்தையும் ஒரே சேமாக அமுக்கும். அந்த ஜாப்பில் பள்ளம் வராது, அந்த நட்டு இருக்கிற இடம் மட்டும் என்ன செய்யுது பள்ளமாக இறங்காது. ஸோ அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காலர் வைக்காங்க. ஸோ அது ஒர்க் சர்ஃபேஸை பாதுகாக்குது, ப்ராடக்ட் ஒர்க் சர்ஃபேஸ். 96வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேப்பர் பிளேக்கேஜ். டேப்பர் பிளேக்கேஜுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேப்பர் பிளேக்கேஜ் வந்து ஸோ சரியாக வந்து என்ன செஞ்சோம் டேப்பர் தொலையில் பொறுத்துறது சரி பார்க்க தான் இந்த டேப்பர் பிளேக்கேஜ் பயன்படுத்து. செக் த டேப்பர் ஹோல் வித் பெர்ஃபெக்ட் ஃபிட்டு. அதுதான் கரெக்டான ஆன்சர். 97வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஸ்லாட் ஆர் ப்ரொவைட் இன் த அட்ஜஸ்டபிள் ரிங் லேப். இந்த அட்ஜஸ்டபிள் ரிங் லேப்பில் வந்து ஏன் ஸ்லாட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த ஊட்டத்தை அனுமதிப்பதற்கு லேப்பிங் பொருளுக்கு ஊட்டத்தை அனுமதிக்க தான் என்ன செய்யுது அந்த அட்ஜஸ்டபிள் ரிங் லேப்பில் வந்து என்ன செய்யுது ஸ்லாட் இருக்குது. நம்ம அதை வச்சு டைட் பண்ணோன்னா அது என்ன செஞ்சு நம்மளுக்கு அதுக்குள்ளே இது வந்து ஊட்டம் அதுக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும், அனுமதிக்கும். 98வது கொஸ்டின் பாருங்கள். which abrasive has excellent cutting properties and expensive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விலை உயர்ந்த மற்றும் சிறந்த வெட்டு பண்புகள் இருக்கும் சிராய்ப்பு பொருள் வந்து பார்த்தோன்னா போரான் கார்பைடு. அதாவது விலை உயர்ந்த அப்படின்னு கேட்டாலே அது வந்து என்னது போரான் கார்பைடு தான். லேப்பிங் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிசிஷன் ஆப்ரேஷன். லேப்பிங் 99வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் லேப்பிங் கொடுத்துருக்காங்க. லேப்பிங்னாலே ப்ரிசிஷன் ஆப்ரேஷன், துல்லியமான விலை. 100வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு லேப் இருக்குது, ரிங் லேப்பு. ஸோ ஹோல்ஸ் இருக்குது, ஒரு லேப் இருக்குது. ஸோ இந்த லேப் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் லேப், அதாவது ஸ்ப்ளிட் புஷ் லேப்னு சொல்கிறாங்க. ஸ்லாட் இந்த கேப் இருக்குல்ல அதுக்கு பேர் ஸ்ப்ளிட்டு. இந்த ஸ்ப்ளிட் மூலமாக லேப் இருக்குது, புஷ் மாதிரி இருக்கா அந்த இது ஸ்ப்ளிட் புஷ் லேப்னு சொல்கிறோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 101வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த லீட் ஆஃப் மல்டி ஸ்டார் த்ரெட். மல்டி ஸ்டார் த்ரெட்டு வந்து அதோடைய லீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சு ஒன்று தான் இருக்கும், பிச்சு ஒரே பிச்சாக தான் இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்டாக இருக்கும். அதாவது ஒரே த்ரெட்டு வந்து 3 த்ரெட்டு வர்ற மாதிரியே இருக்கும், பிச்சு ஒன்று தான், எல்லாமே சமமான பிச்சு தான். அப்போ பிச்சு இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது மல்டி ஸ்டார்ட்னால் 2 ஸ்டார்ட் வரலாம், 3 ஸ்டார்ட் வரலாம், 4 ஸ்டார்ட் வரலாம். மல்டி ஸ்டார்ட்னால் ஸோ அதுக்குரிய எண்ணிக்கை எத்தனையோ அதுதான். 102வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்க்ரூவுடைய வகை என்னென்னு கேட்காங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் ஸ்க்ரூ. இது வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரூ வந்து இது வந்து நல்லா பாருங்கள். இது வந்து ஹெக்ஸகன், உள்ள ஹெக்ஸகன் இருக்குது, அதுவும் ஹெக்ஸகன் செட் ஸ்க்ரூ. இதுக்கு பேர் இதான் கரெக்டான ஆன்சர். புக்கில் வந்து குரூப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப் ஸ்க்ரூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், இதில் த்ரெட் இருக்கும், இந்த காடியில் வந்து இந்த இப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்க்ரூப் ஸ்க்ரூ. இதில் வந்து நம்ம டெஸ்டர் இருக்குல்ல, அந்த டெஸ்டரை வச்சு நினச்சிடுவாங்க, அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணுவாங்க. இது வந்து அலங்கி வச்சு பண்ண முடியும், இதில் வந்து அலங்கி வச்சு பண்ணுவாங்க. இது அலங்கி வச்சு பண்ணுறதா இருந்தால் ஹெக்ஸகான செட் ஸ்க்ரூ. இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா குரூப் ஸ்க்ரூ. இதுதான் 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ இது பி ஆன்சர் வந்து நம்ம இதில் இது ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ஹெக்ஸகான் செட் ஸ்க்ரூ தான் கரெக்டான ஆன்சர். 103வது கொஸ்டின் பாருங்கள். இந்த நட்டுடைய பெயர் என்ன கேட்குங்க. இந்த நட்டில் ஸ்லாட் இருக்குது, அதே நேரத்தில் என்ன செய்யுது
கீழே வந்து ஒரு ஹெக்ஸாகன் வடிவம் இருக்குது, மேலே ரவுண்டு வடிவத்தில் தான் வெட்டியிருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் கேஸ்டில் நட்டு. ஹெக்ஸாகனில் எதுவுமே பண்ணலை, மேலே ரவுண்டில் தான் செஞ்சுருக்காங்க. 2 பார்ட்டாக இருக்குது, கீழே ஹெக்ஸாகன் மேலே ரவுண்டு. இந்த ரவுண்டில் வெட்டியிருந்தால் அதுக்கு பேர் கேஸ்டில் நட்டு. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டில் பாருங்கள் கீழே பல்லு மேலே பல்லு மாதிரி இருக்கா, இது வந்து வெல்டு நட்டு. இதுக்கு பேர் ஹெக்ஸாகன் வெல்டு நட்டு. இந்த மாதிரி பள்ளமாக வந்துச்சு, அதாவது இந்த மாதிரி பள்ளம், இங்கே ஒரு பள்ளம் இருக்கா, இங்கே ஒரு பள்ளம் இருக்கா, இந்த மாதிரி பள்ளம் மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஹெக்ஸாகன் வெல்டு நட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் 105வது கொஸ்டின். இது ஒரு இதுக்கு டூல், என்ன டூல்னு கேட்காங்க, இந்த பேருடைய டூல் என்னென்னு கேட்காங்க. இது வந்து கூக் ஸ்பேனர். இந்த ஸ்பேனருக்கு வந்து கூக் ஸ்பேனர். இந்த ரேடியஸாக இருக்குல்ல, அரைவட்டம், இந்த அரைவட்டம் மாதிரி வந்துச்சுன்னா கூக் ஸ்பேனர். 106வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இந்த என்ன ஸ்க்ரூன்னு கேட்காங்க. இது வந்து ஹெக்ஸாகனல் ஸ்க்ரூ தான். ஹெக்ஸாகனல் தொப்பிக்குள்ளே உள்ளே இருக்குது, உள்ளே இருந்துச்சுனாலே அது வந்து சாக்கெட். உள்ள ஹெக்ஸாகனல் வச்சு அலங்கி வச்சு டைட் பண்ணுற மாதிரி தான் சாக்கெட். சரியா, இதை வந்து ஹெட்டு தலைப்பகுதியில் தான் இது இருக்குது, அதனால் சாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூ. ஹெக்ஸாகன் சாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. 107வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் அ ஃபைல் தட் த ரெக்டாங்குலர் in section and parallel in with one shape edge அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு விளிம்புடன் அகலத்தில் இணையாகவும் மற்றும் தோற்றத்தில் செவ்வகமாகவும் இருக்கும் ஃபைல் என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ஃபைல் தான். ஸோ அகலத்தில் இணையாகவும் தோற்றத்தில் செவ்வகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் ஃபைலு. 108வது கொஸ்டின் பாருங்கள். which file has double cut on faces and single cut at head. அதாவது எட்ஜில் வந்து சிங்கிள் கட் இருக்குது, பேஸில் வந்து டபுள் கட் இருக்குது. ஸோ இது வந்து வார்டிங் ஃபைல். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது சைடில் வந்து சிங்கிள் கட்டும் பேஸில் வந்து டபுள் கட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷல் ஃபைல் வந்து வார்டிங் ஃபைல். 109வது பாருங்கள். இங்கே ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்விஸ் பேட்டர்ன் ஃபைல். இந்த ஃபைலோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பேட்டர்ன் ஃபைல். அடுத்தது வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ் கொடுத்துருக்காங்க. 110 ஒரு கேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிங் கேஜ். ஸோ இந்த த்ரெட்டு த்ரெட்டு இருந்ததுனால த்ரெட் ரிங் கேஜ். இது த்ரெட்டு ரிங் கேஜ் எதுக்கு பயன்படுதுன்னா த்ரெட்டு ப்ளக்கேஜ் அளக்க பயன்படுது. அப்போ இதனுடைய பெயர் என்னென்னா ரிங் கேஜ். த்ரெட்டு ரிங் கேஜ் பயன்படுறது வந்து த்ரெட்டு ப்ளக்கேஜ் அளக்க பயன்படுது. இது வந்து பார்த்தோன்னா ஸ்னாப் கேஜ். இந்த யூ மாதிரி வந்தாலே நடுவில் யூ மாதிரி நோகோ, இந்த யூ மாதிரி வந்தாலே ஸ்னாப் கேஜ். இதில் வந்து அட்ஜஸ்டபுள் இல்லை. ஸோ அதனால் இது வந்து சாலிட் ஸ்னாப் கேஜ்னு சொல்லலாம். 112வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரில் கேஜுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோன்னா ட்ரில்லுடைய டயாவை கண்டுபிடிக்க பயன்படுது. ட்ரில் கேஜ் வந்து ட்ரில்லுடைய டயா விட்டத்தை கண்டுபிடிக்க தான் பயன்படுது. ஸோ 113வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மார்க் எக்ஸ். இந்த மார்க்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரோலருடைய மையத்துக்கும் அந்த ரோலருடைய மையத்துக்கும் உள்ள அளவு வந்து சைன் பண்ண லென்த்துன்னு சொல்லியிருக்கேன்னா இதான் எக்ஸுங்கிறது லென்த்து தான் அர்த்தம். ஸோ LA தான் ஆன்சர், லென்த்து. 114வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து சைன் பார் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுங்கிறது ஹைட்டு, எதிர்பக்கம். ஸோ மேலே காரணம், கீழே ஏசிங்க வந்து ஏசிங் கொடுக்குறது வந்து அடிப்பக்கம், எக்ஸு கொடுத்துருக்காங்க, இது எதிர்பக்கம். ஸோ எதிர்பக்கம் தான் என்னது நம்மளுக்கு உயரம்னு வரும். அப்போ ஸ்லிப் கேஜுடைய உயரம் தான் ஆன்சர். இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துட்டுங்க. 115வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு கேஜ் கேட்டிருக்காங்க. இந்த கேஜுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கேஜ். இதோடைய கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 118 டிகிரி. இந்த லாஸ்ட்டில் நினச்சிங்கன்னா 118 டிகிரி இருக்கும். மீதுங்க 60 டிகிரி 50 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னால் 120 டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 118 வந்து நம்ம ட்ரில் பிட் அளக்க பயன்படும். ட்ரில் பிட் அளக்கிறது வந்து சென்ட்ரு கேஜ் தான். கோணம் 118 டிகிரி இருக்குல்ல ட்ரில் பிட்டில், அந்த கோணத்தை சென்ட்ரு கேஜ் மூலமாக அளப்பாங்க. 116 பாருங்கள். இது வந்து ஸ்க்ரூ பிச்சு கேஜ். படத்தை பார்த்துட்டு தெரியும், முன்னால் பல்லு மாதிரி இருக்குது, அந்த பல்லு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ பிச்சு கேஜ்னு அர்த்தம். 117வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்னாப் கேஜ் தான். யூ மாதிரி இருக்கா, இது ஒரு ஸ்னாப் கேஜ் தான். இதில் வந்து என்னென்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்வில் டைப்பு பல்லுவெல்லாம் இருக்கா, ஒரு நம்ம மனுஷ பல்லு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து அன்வில் டைப் த்ரெட்டு ஸ்னாப் கேஜ். கடிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த பொருளை வந்து அமுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அதனால அன்வில் டைப் த்ரெட் ஸ்னாப் கேஜ்னு அர்த்தம். 118வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு இது இருக்குது, இதுக்கு பேர் ப்ளக் கேஜ். நோகு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது வந்து ப்ளக்கேஜ். டபுள் எண்டட் ப்ளக்கேஜ்னு சொல்லுவோம். ஒரே பக்கத்தில் நோகு இருந்துச்சுன்னா ப்ராகர்சிவ் ப்ளக்கேஜ். தனித்தனியாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் அடுத்த பின்னால் பக்கம் நோகு இருக்கிறதுனால டபுள் எண்டட் ப்ளக்கேஜ். 110வது வரை இங்கே ஒரே பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அதுக்கு இது வந்து ப்ராகர்சிவ் ப்ளக்கேஜ். ஆனால் எக்ஸு கொடுத்துருக்காங்க. எக்ஸு கொடுத்து என்னென்னு கேட்காங்க. எக்ஸு வந்து என்னென்னா
ஒரு ஓட்டைக்குள்ளே ஃபஸ்ட்டே உள்ளே போகும்போது கோ, பின்னால் தான் நோகோ இருக்கும். பின்னால் நோகோ வந்து அது போகக்கூடாது. அது போச்சுன்னா அந்த ஜாப் டயா வந்து தவறுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எக்ஸ் கொடுத்துருக்கல இது நோகோன்னு போடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே கண்டிப்பாக உள்ளே போகும். ப்ளக்கேஜில் ஃபஸ்ட்டு டயா உள்ளே போகும். அப்போ உள்ளே போகிறது கண்டிப்பாக கோ ஃப்ரெண்டில் தான் இருக்கும். அப்போ இது வந்து ப்ராக்ரஸிவ் ப்ளக்கேஜ் கோ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20வது கொஸ்டின் 120. இது டேப்பர் ப்ளக்கேஜ். ஸோ இந்த கேஜ் டேப்பர் ப்ளக்கேஜ் பார்க்கும்போது இந்த டேப்பராக இருந்தால் நம்ம வரல் மாதிரி இருக்கா, வரலுன்னா ப்ளக்கு. ஸோ அந்த ஓட்டுக்குள்ளே ஓட்டுறது டேப்பராக இருக்குது. அப்போ டேப்பர் ப்ளக்கேஜ். 121வது கொஸ்டின் பாருங்கள், இங்கே ரிங்கேஜ் இருக்குது. ஸோ த்ரெட் ரிங்கேஜ். இந்த ரிங்கேஜில் ஃபஸ்ட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 2 கட்டு போட்டு நடுவில் வந்து இந்த கட்டு மாதிரி வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த பள்ளம் இருக்கா, அந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளம் தெரியுதா உங்களுக்கு வெள்ளையா, இந்த வெள்ளையா தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நோகோ. அப்போது த்ரெட் ரிங்கேஜ் நோகோ இந்த கேஜுக்கு பேர். ஸோ அடுத்த கொஸ்டின் 122வது கொஸ்டின். இங்கே வந்து ப்ளக்கேஜ் தான், இது த்ரெட் ப்ளக்கேஜ் அவ்வளோதான், ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ த்ரெட் 2 பக்கம் இருக்கிறதுனால த்ரெட் ப்ளக்கேஜ். 123வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த குவிஞ்சிங் மீடியா யூஸ்டு இன் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டன் ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் கூலிங்? வேகமாக குளிர வைக்கணும். ஸோ ஒரு பொருளை வெப்பப்படுத்திட்டு வேகமாக குளிர வைக்க வந்து எப்படி குளிர வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் சொல்யூஷன். உப்பு கரைசலில் போட்டால் வேகமாக கூலிங் ஆயிரும். அப்போ பிரெயின் சொல்யூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் கூலிங் கேட்டால், ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் கூலிங் வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து பிரெயின் சொல்யூஷன் அதான் ஆன்சர். 124வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மார்க் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது மேலே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இது அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இப்போ எக்ஸ் வந்து இதை கீழே கொடுத்துருக்காங்க. இந்த கீழே கொடுத்துட்டா லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் ஆன்சர். ஒருவேளை இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ ஆன்சர் வந்து பி தான், லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் இங்கே கொடுத்துருக்கு கொஸ்டினில். அடுத்த 125வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எல்போ அண்ட் பெண்டு தட் ப்ரொவைட் டிவர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்பங்கள் வழங்குவதற்கு பெண்டுகள் மற்றும் எல்போக்களின் கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அல்லது 40. எல்போ அண்டு பெண்டுன்னு வந்தாலே 90 டிகிரி அல்லது 45 டிகிரின்னு அர்த்தம். ஏதான் ஆன்சர். 126வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் ஸ்க்ரூ ஆர் யூஸ்ட் இன் த பிளேசஸ் வேர் ஃப்ரீக்வெண்ட் ரிமூவல் அண்ட் அசம்பிளிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பொருத்தவும் மற்றும் அடிக்கடி கலத்தவும், ஈஸியாக பொருத்தணும் ஈஸியாக கலத்தணும், அந்த மாதிரி இடத்துலேருந்து பயன்படுத்துகிற ஸ்க்ரூ வந்து என்ன ஸ்க்ரூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஹெட் ஸ்க்ரூ. இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம லேத் மிஷினில் வந்து டூல் போஸ்ட் இருக்குல்ல, டூலை சீக்கிரம் கலத்துவோம் சீக்கிரம் மாட்டுவோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கட் ஸ்க்ரூ தான் இருக்கும். சீக்கிரமாக கலத்தணும் சீக்கிரம் மாட்டணும், அந்த மாதிரி இருக்கிற என்ன இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கட் ஸ்க்ரூ. 27வது கொஸ்டின் 120 பாருங்கள். வாட் டைப் ஆஃப் நட் ஆர் யூஸ்ட் இன் த கோச் ஃபில்டிங் ஒர்க்கு? கோச் ஃபில்டிங் ஒர்க்கு அதாவது கோச் கட்டும் வேலையை பயன்படுத்துகிற நட்டு என்ன நட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நட். ஸோ கோச் ஃபில்டிங் ஒர்க்கில் வந்து ஸ்கொயர் நட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. 128வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நட் ஹேவிங் டாப் பார்ட் இன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அண்ட் பாட்டம் பார்ட் இன் ஹெக்ஸாகனல் ஷேப்? அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஒரு நட்டில் வந்து மேல் பகுதி ரவுண்டாக இருந்து வெட்டியிருப்பாங்க, அதே மாதிரி கீழே ஹெக்ஸாகனல் வடிவத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கேஸ்டில் நட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டின் தான் இங்கே கேஸ்டில் நட்டு. 129வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் மெஷின் ஸ்க்ரூ ஆர் யூஸ்ட் இன் ஹெவி டியூட்டி அசம்பிளி ஒர்க்? ஹெவி டியூட்டி அசம்பிளிக்கு ஒர்க்கில் உள்ள மிஷின் ஒர்க்குடைய வகை, மிஷினிங் ஸ்க்ரூவுடைய வகைன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகன் ஹெட் ஸ்க்ரூ தான் ஹெவி அசம்பிளி ஒர்க்கில் பயன்படுத்தக்கூடிய மிஷின் ஸ்க்ரூ, அதாவது ஹெக்ஸாகன் ஹெட் ஸ்க்ரூ. 130வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் மிஷின் ஸ்க்ரூ யூஸ்ட் இந்த லைட் அசம்பிளி ஒர்க்? லைட் அசம்பிளி ஒர்க்கில் வந்து பார்த்தோன்னா ஹெட் ஸ்க்ரூ வந்து லைட் டியூட்டி ஒர்க்கு. ஹெக்ஸாகனல் ஹெட் ஸ்க்ரூ வந்து பார்த்தோன்னா ஹெவி டியூட்டி, லைட் டியூட்டி வந்து ஹெட் ஸ்க்ரூ லைட் டியூட்டியில் பயன்படுத்துகிறாங்க. 131வது கொஸ்டின் பாருங்கள். which file with this sharp and parallel teeth used on soft and non-metallic material? அதாவது மென்மையான மற்றும் உலோகம் அல்லாத பொருட்கள் மீது பயன்படுத்தப்பட்டிருக்கும் கூர்மையான மற்றும் இணையான பற்கள் கொண்ட ஃபைல் என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் நாட் ஃபைல் தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இணையான பற்கள் அப்படின்னா த்ரெட் நாட் ஃபைல். 132 பாருங்கள். which file used as finishing tool and ensure precision smoothness கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டூலாகவும் மற்றும் மிருதுவான பருப்பை துல்லியமாக முடிப்பதற்கும் பயன்படுத்தப்பட ஃபைல் வந்து ஸ்விஸ் பேட்டர்ன் ஃபைல். 133. வாட் இஸ் த திக்னஸ் ரேஞ்சஸ் ஆஃப் பிஐஎஸ் செட் ஆஃப் ஃபீலர் கேஜ்? ஃபீலர் கேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 செட்டு இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து தடிமன் வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.02லேருந்து 1 mm,
ஸ்டெப் வந்து 0.02 0.04 0.06 இப்படியே வந்து 1 mm வரைக்கும் என்ன செய்யும். ஸோ அது வந்து இது தடிமன் இருக்கும். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். 134 கொஸ்டின் பாருங்கள். நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஏற்கனவே இந்த அதாவது ஹைட்டு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஹைட் ஆஃப் ஸ்லிப் கேஜ் நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். இங்கே வந்து அங்கே வந்து 200 இருந்துச்சு, இங்கே 100 இருந்துச்சு. ஸோ அப்போ 100 இருந்துச்சுன்னா நம்ம புள்ளி அப்படி மாற்றிக்கலாம். 42.26 இருக்குல்ல, இந்த 42.26 100ஆல் பெருக்கும்போது 42 பைசாங்கிறது 42 ரூபாவாக மாறிடும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 0 அப்படி மாறிடும். இந்த 100 2 0 இந்த 42 பைசா இருக்கிறது அப்படி நடுவில் வந்துச்சுன்னா 42 ரூபா 26 பைசா மாறிடும். அவ்வளோ ஆன்சர் 100. இங்கே வந்து 100 கொடுத்துருக்காங்க, அதே உயரம் கேட்டிருக்காங்க, எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டாவுடைய வேல்யூ வந்து 0.4226 கொடுத்துட்டாங்க. அதே சேம் கணக்கு தான் அங்கே 200 கொடுத்துருந்தாங்க, 100 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 135 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே ஃபேர் ஆஃப் பெசல்ஜா, அதே தான் ஃபேர் ஆஃப் பெசல்ஜா யூசி ஸ்லிப் கேஜ், இதே கொஸ்டின் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 136 கொஸ்டின் பாருங்கள். இங்கே வாட் இஸ் த கலிப்ரேஷன் கிரேட் ஆஃப் ஸ்லிப் கேஜ். அதாவது கலிப்ரேஷன் கிரேடில் வந்து ஸ்லிப் கேஜுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடு 00 தான். அந்த கலிப்ரேஷன் கிரேட் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா ஸ்லிப் கேஜில் கிரேடு 00. 137 கொஸ்டின் நம்மளுக்கு கொடுக்கல, அதில் இல்லை, ஆனால் அதில் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் நம்பர் போட்டிருக்கேன். அடுத்த கொஸ்டின் 136 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஃபில்ட் ஆஃப் சைஸ் யூஸிங் ஸ்லிப் கேஜ். இப்போ இந்த ஸ்லிப் கேஜ் செய்கிறாங்களே, இந்த மாதிரி அழுத்திட்டு தாய்க்காங்களே, இதுக்கு பேர் தான் ரிங்கிங். அதாவது இப்படி வச்சு தான் அமுத்திட்டு இதே மாதிரி வச்சு தான் நினச்சவங்க அழுத்திட்டு இது பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ 2 பீஸ் இதுக்குள்ளேயே 1 2 இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் ரிங்கிங் ப்ராசஸ். இதுக்கு பேர் இந்த மாதிரி செய்கிறாங்களே, இதுக்கு பேர் ரிங்கிங் ப்ராசஸ். இது வந்து ஒரு ப்ளக்கேஜ், த்ரெட் ப்ளக்கேஜை செக் பண்ணுறாங்க. இது எந்த கேஜ் பயன்படுத்துகிறதுனா த்ரெட் ப்ளக்கேஜ். இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 140 பாருங்கள். ரிங்கேஜுடைய நோக்கம் என்ன? ரிங்கேஜ்னால் நம்ம மோதிரம், இந்த மோதிரத்தில் என்ன பண்ண வரலில் போடுவோம். இந்த வரல் தான் சாப்பிட்டு வரல் தான் என்னது நம்ம ப்ளக்கு. அப்போ ரிங்கேஜ் வந்து ப்ளக்கை செக் பண்ண பயன்படுது. ஸோ செக் த அவுட் சைட் டயாமீட்டர், ஸோ அல்லது செக் த ப்ளக் டயாமீட்டர், இதெல்லாம் சரி தான். 141 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் சைஸ் இன் இண்டிவிஜுவல் ரேடியஸ் கேஜ். தனித்தனி ரேடியஸ் கேஜுடைய அளவின் வரம்பு என்னென்னு கேட்காங்க. ஸோ ரேடியஸ் கேஜ்னால 1 mm, ஸ்டெப் அப் 1 mm போகுது, அதுதான் ஆன்சர். 142 கொஸ்டின். இங்கே ஒரு ரிங்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கேஜ் அளவை சரிபார்ப்பு கேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சாப்பிட்டு வெளிப்புற விட்டத்தின் மீது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவை சரிபார்க்கு கேஜ் ரிங்கேஜ். ஸோ இதில் வந்து கோ நோகோ இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இது மட்டும், இந்த நடுவில் ஸ்லாட் இல்லை, இந்த இதில் வந்து நடுவில் ஸ்லாட் வெள்ளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நோகோ. இது இல்லை, ஸோ அதனால் இது பிளேனாக இருக்கிறதுனால இது கோ தான். ஸோ இது ரிங்கேஜ் கோ தான். 143 கேஜ் பாருங்கள். 143 கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ஃபினிஷிங் ப்ராசஸ் கேரிட் அவுட் வித் அப்ரேசிவ் ஸ்டிக் டு கரெக்ட் த ப்ரொஃபைல் ஆஃப் இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். அதாவது உட்புற உருளை மேற்பரப்பின் உட்புற உருளை உள்ளே வந்து சிராப்பு பொருள் குச்சிகளை கொண்டு மேற்கொள்ள ஃபினிஷிங், அதாவது ஒரு குச்சியை மட்டும் உள்ளேயும் வெளியும் மேலே எங்கேயும் கொண்டு வருவது வந்து கோனிங் ஆப்ரேஷன். ஸோ 144 கொஸ்டின் பாருங்கள். விச் லேப்பிங் மெட்டீரியல் யூஸ் ஃபார் ஈஸி சார்ஜிங் அண்ட் ரேப்பிட் கட்டிங். அதை விரைவாக வெட்டுவதற்கும் எளிதாக சார்ஜ் செய்வதற்கும் பயன்படுத்துகிற லேப்பிங் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிராஸ். இந்த காப்பர் அண்ட் பிராஸ் தான் ஸ்மால் லேப்பிங் செய்யவும் பயன்படுது. அதிகமாக ஈஸியாக சார்ஜ் ஆகவும் பயன்படுது காப்பர் அண்ட் பிராஸ் தான். 145 which lap materials is expensive and can be expanded if worn out அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது தேய்மானத்தால் விரிவடையக்கூடியதும் மற்றும் விலை மலிவானதுமான லேப் பொருள் எதுவும் பார்த்தீங்கன்னா லெட் ஈயம் அல்லது காரியம் சொல்லுவாங்க. ரேட்டு குறைவானது. ரேட் அதிகமானதுன்னா போரான் கார்பைடு. ரேட் அதிகமானது. ரேட்டு குறைவான லேப் வந்து லெட்டு. அதிகமாக சார்ஜ் ஆகிறது, ஈஸியாக சார்ஜ் பண்ணுறது வந்து பிராஸ் அண்ட் காப்பர். 146 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் அப்ரேசிவ் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்டர்னலி ஹார்ட் அண்ட் யூஸ்ட் இன் லேப்பிங் ஃபார் ஹெவி ஸ்டாக் ரிமூவல். அதிகமான உலோகத்தை நீக்கணும் லேப்பிங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா அது சிலிக்கான் கார்பைடு தான் பயன்படுத்தும். சிலிக்கான் கார்பைடு அதிகமான உலோகத்தை நீக்கும். 147 கொஸ்டின் பாருங்கள். விச் அப்ரேசிவ் இஸ் யூஸ் ஃபார் லேக்கிங் டை அண்ட் கேஜஸ். டை அண்ட் கேஜஸ் பயன்படுத்தப்படுறதுல வந்து பார்த்தீங்கன்னா டைனா அதே ஒரு கட்டிங் டூல், கேஜ் ஒரு கட்டிங் டூல் தான். இந்த டை கேஜஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய அப்ரேசிவ் வந்து போரான் கார்பைடு. இதுதான் ரேட் அதிகம், விலை உயர்ந்தது போரான் கார்பைடு. 148 கொஸ்டின் பாருங்கள்.
which is the hardest of all abrasive material and used for lapping tungsten carbide. டங்ஸ்டன் கார்பைடு அந்த மாதிரி பொருளை வந்து டைமண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், லேப்பிங் பண்ண முடியும். ஸோ டங்ஸ்டன் கார்பைடு தான் ரொம்ப இதான கடினமானது. அப்போ டைமண்ட் வச்சு தான் என்ன செய்வாங்க, அது லேப்பிங் பண்ணுவாங்க. 149வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த அப்ரேசிவ் யூஸ் ஃபார் லேப்பிங் அக்யூரேட்லி ஃபினிஷிங் வெரி ஸ்மால் ஹோல் பண்ணுவதற்கும் டைமண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ வேறு எதுவும் ஸ்மால் பண்ண முடியாது. சீக்கிரம் என்ன ஆயிரும்னா தேஞ்சிரும், அப்ரேசிவ் வந்து காலியாயிரும், கரைஞ்சிரும். ஸோ அதனால் டைமண்டில் பண்ணால் ஈஸியாக என்ன செய்யாது, மழுங்காது. ஸோ அதனால் ஸ்மால் ஹோல்ஸுக்கு வந்து டைமண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க அப்ரேசிவாக லேப்பிங்கில். 150வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேப்பிங் வெஹிக்கிள் அப்படின்னா, லேப்பிங் வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் கட்டிங் ஆக்ஷன் அண்டு லூப்ரிகேட் சர்ஃபேஸ், மேற்பரப்பை உயிட மற்றும் வெட்டுத்திறனை ஒழுங்குபடுத்துவது தான் அந்த லேப்பிங் வெஹிக்கிளுடைய நோக்கமாக இருக்கும். 151வது கொஸ்டின் பாருங்கள். விச் லேப்பிங் வெஹிக்கிள் இஸ் யூஸ்ட் ஃபார் லேப்பிங் காப்பர் அண்டு சாலாய். ஸோ லேப்பிங்கில் வந்து செம்பு மற்றும் அது கலப்பு உலகங்கள் லேப்பிங் செய்வதற்கு பயன்படும் லேப்பிங் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா சால்பிள் ஆயில். ஸோ சால்பிள் ஆயில் வந்து 1 லிட்டர் தண்ணி 20 லிட்டர் தண்ணியில் கலந்தால் 1 லிட்டர் சால்பிள் ஆயில் 20 லிட்டர் தண்ணி கலந்தால் அதுக்கு வந்து கூலண்ட் சொல்லுவோம் நம்ம. 152 வாட் இஸ் பர்பஸ் லேப்பிங் டோல். இது வந்து புஷ் லேப்பு. ஸோ இது வந்து இதோடைய நோக்கம் என்னென்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் சாஃப்ட்டுடைய வெளிப்பக்கத்தில் லேப்பிங் பண்ணால் பயன்படுது. சிலிண்டருக்கு சர்ஃபேஸ் எக்ஸ்டர்னல் வெளிப்பக்கம். ஸோ வெளிப்பக்கத்தினுடைய சிலிண்டருக்கு சர்ஃபேஸ் வந்து லேப்பிங் செய்ய பயன்படுகிறது. 153வது கொஸ்டின். வாட் இஸ் த டெம்பரேச்சர் தட் சார்ஜ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டு அஸ்டெனைட் ஸ்டார்ட் 72, அதாவது 720 டிகிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து வெப்பத்தை மாற்றுவதற்கான வெப்பநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். 723 டிகிரிக்குள்ளே இருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணால் அதுக்கு பேர் லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். 154வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராசஸ் இஃப் ஹாட் ஸ்டீல் அண்ட் கோல்டு ஸ்லோலி த ஓல்ட் டெக்ஸ்சர் இஸ் ரிட்டைனிங் அண்ட் இட் வில் ஹேவ் ஃபைன் கிரெயின் தட் மேக் இட் ஈஸிலி மிஷின். அதாவது மெதுவாக குளிர வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல மிஷின் இந்த ஈஸி மிஷின் வந்தாலே அனலிங் தான். ஈஸி மிஷின் செய்கிற மாதிரி ஒரு மிஷின் செய்யணும், ஒரு ஸ்டீலை இரும்பு அப்படின்னாலே அதுக்கு பேர் அனலிங் தான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஈஸி மிஷினிங்னு வந்தாலே அது அனலிங். வாட் இஸ் த நேம் இஃப் ஹாட் ஸ்டீல் கூல்டு ரேப்பிட்லி டு ஃபார்ம் அ நியூ ஸ்ட்ரக்சர். ஒரு உருவத்தை 100 உருவம் மாற்றுறதுக்கு வந்து அந்த மாற்றணும், அது விரைவாக குளிரப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்டன் சைட் அதுக்கு பேர். புதிய அமைப்பு உருவாக்குவதற்கு சூடான ஸ்டீலை விரைவாக குளிர வைப்பதன் பெயர் வந்து மார்டன் சைட். 156வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராசஸ் டு ஆட் கட்டிங் ஆல்பிலிட்டினா ஹார்ட்னஸ்ன்னு பேர். வெட்டுத்திறன் கட்டிங் ஆபிலிட்டி வந்தாலே வெட்டுத்திறன் அதிகரிக்கணும் வந்தாலே ஹார்ட்னஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்கண்டாம். 157வது கொஸ்டின். வாட் இஸ் த ஹீட்டிங் ப்ராசஸ் ரிமூவ் எக்ஸ்ட்ரீம் ஹிட்டில்னஸ். உடையும் தன்மையை வந்து நம்ம நினச்சது அதனுடைய உடையும் தன்மை நீக்கணும். ஸோ நீக்கிற வந்தாலே அதுக்கு பதப்படுத்தல் அப்படின்னு அர்த்தம். உடைய ஒரு கண்ணாடியை வளையணும் அப்படின்னா அதுக்கு பேர் பதப்படுத்தல், டெம்பரிங் பண்ணணும். ஒரு கண்ணாடி கீழே விட்டு உடஞ்சிடும், அந்த கண்ணாடி வளைக்கிற தன்மையை மாற்றணும், கீழே போட்டால் உடையக்கூடாது அப்படின்னு வர்றதுக்கு வந்து ஸோ டெம்பரிங் பதப்படுத்துறதுக்கு பேர். 158வது கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டீல் பீயிங் ஹீட்டிங் டு ரெக்யூட் டெம்பரேச்சர் அண்ட் ஹெல்ட் இன் த சேம் டெம்பரேச்சர் ஃபார் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதே வெப்பநிலை வைத்தல், மேலும் தேவைப்படும் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் ஸ்டீலின் செய்முறை வந்து சோக்கிங், ஊற வைக்கிறது. ஒரு பொருளை ஹீட் பண்ணி அப்படியே வைக்கிறதுக்கு பேர் ஊற வைக்கல். ஆற வைத்தல் ஊற வைத்தல் ரெண்டும் ஒன்று தான், சோக்கிங். வாட் இஸ் த 159வது கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரைன் சொல்யூஷன். பிரேசன் உப்பு கரைசல், அதில் வாட்டர் ஆயில் ஆர் ஏர் யூஸ்ட் இன் ஹீட்டிங் ப்ராசஸ். இது வந்து குவிஞ்சிங், குளிர வைக்கிற பேர். இந்த திரவத்திலலாம் நமக்கு ஒரு மெட்டலை ஹீட் பண்ணி குளிர வச்சோம்னா அதுக்கு குவிஞ்சிங், குளிர வைத்தல் அப்படின்னு பேர். 160வது கொஸ்டின் பாருங்கள். விச் குவிஞ்சிங் மீடியா இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் அலாய் ஸ்டீல். ஸ்பெஷல் அலாய் ஸ்டீலுக்காக பயன்படுத்த குளிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர். ஸ்பெஷல் அலாய் ஸ்டீல் வந்து ஏரில் தான் நினச்சிவாங்க, குளிர்ந்த காற்றுலேயே தான் அதை குளிரப்படுத்துவாங்க. 161வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ரீகேட்டிங் த ஹார்ட்னஸ் ஸ்டீல் டு டெம்பரேச்சர் ஃப்ளோ 40 டிகிரி. இதேக்கு நம்ம பார்த்துட்டோம் டெம்பரிங். ஸோ 40 டிகிரி குறைவாக வெப்பநிலை கடந்தப்பட்ட ஸ்டீல் மீண்டும் வெப்பப்படுத்தி குளிரப்படுத்த செய்முறைக்கு பேர் வந்து டெம்பரிங். ஒரு கடினப்படுத்தப்பட்ட டூல் மீண்டும் நீங்கள் கடினப்படுத்துறீங்கனாலே டெம்பரிங் தான். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் அனலிங். அனலிங்குடைய இது பார்த்தா நம்ம கடினத்தன்மை நீக்கிறதுக்கு அனலிங்.
மிஷின் செய்யலாம், ஈஸியாக மிஷின் செய்கிற மாதிரி கொண்டு வருது. உட்புற தகைவை நீக்குக. டு ரிலீவ் த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், அதாவது தகைவை நீக்குவதற்கு பேர் தான் அனலிங். 163வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த இன்டர்னல் டிஃபெக்ட் ஆஃப் ஸ்டீல் காம்பவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீல் பொருளின் உட்புற குறைபாட்டை நீக்குதல் செய்முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசிங். ஸோ குறைபாடு குறைபாடு நீக்கணும். அவன் ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்கான், ரொம்ப அழுத்தத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் நார்மல் ஆக்குறதுக்கு பேர் தான் நார்மலைசிங். 164வது கொஸ்டின். விச் கீஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் லைட் டார்க். லைட் டார்க்னு வந்தாலே உட்ரப் தான், டேப்பரு அந்த மாதிரி தான் உட்ரப் கீ தான் லைட் விட்டு ஒர்க்குக்கு. 165வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டீல் லைக் ஸ்ட்ரென்த், டஃப்னஸ், டக்டிலிட்டி ஆர் அஃபெக்டட். டக்டிலிட்டி வந்தாலே தட்டி நீளமாக்குறது. அப்போ அது வந்து என்ன செய்கிறது, அந்த இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுவது எப்படின்னு கேட்காங்க. இயந்திர பண்புகள். ஸோ நம்ம ஹார்டன் பண்ணால் அதெல்லாம் பாதிக்கணும். ஒரு பொருளை தீயை வச்சு நல்லா ஹார்டன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த தன்மையெல்லாம் என்ன செஞ்சிடும், ஸ்ட்ரென்த்து, வலிமை, டஃப்னஸ், டக்டிலிட்டிலாம் போயிடும். ஸோ அப்போ பை ஹார்டனிங் கடினப்படுத்துவதன் மூலம். 166 கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் மெட்டீரியல் ஹேஸ் புவர் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்த வெப்ப கடத்தல் கொண்ட பேரிங் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா லூமினேட்டர், பினோலிக்ஸ். டி தான் கரெக்டான ஆன்சர். 167வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டீப் க்ரூ டைப் ஆஃப் பால் ரேசஸ் ப்ரொவைட் இந்த பால் பேரிங். ஸோ பால் பேரிங் வழங்கப்படும் பால் ரேஸ் வகையான ஆழமான பள்ளத்தின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அச்சு உந்துதலை தாங்குவதற்கு, டு விஸ்டாண்ட் ஆக்சுவல் த்ரெட்டை தாங்குவதற்கு பயன்படுது. ஸோ 168 கொஸ்டின். ஒய் த டபுள் ரோலர் பேரிங் இஸ் யூஸ்டு. அதாவது 2 வருஷம் ரோலர் பேரிங் பயன்படுத்த ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரேடியல் ரோடுக்காக பயன்படுத்துகிறாங்க. டு டேக் ஹெவி ரேடியல் ரோடுக்காக 2 வருஷம் ரோலர் பேரிங்கை பயன்படுத்துகிறாங்க. ஸோ வண்டியில் வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் 4 வீல் இருக்கும்ல லாரிக்கு. ஸோ இப்போலாம் 8 வீல் இருக்குது. ஸோ அதனால் அதிகமான பளுவை தாங்குவதற்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் தான் ரோலர் வந்து 2 ரோலர் வச்சுருக்காங்க. 169 கொஸ்டின். ஒய் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பேரிங் மெட்டீரியல் சுட் பி லோவர் தென் தட் ஆஃப் சாஃப்ட். அதாவது சாஃப்ட் உருநிலையை விட பேரிங் உருநிலை குறைவாக இருக்க வேண்டும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வலிமை தடுப்பதற்கு. ஏதான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை சாஃப்ட்டோட வலிமை அதிகமாச்சுன்னா பேரிங் என்ன செஞ்சிடும், ஸோ பலவீனமாகிக்கிறோம். ஸோ அதனால தான் சாஃப்ட் வலிமை குறைச்சிடணும். 170 கொஸ்டின். இது ஒரு வாசர் இருக்காங்க. இது வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வாசர். உள்ளேயும் மடக்கலாம், வெளியேயும் மடக்கலாம். அந்த வாசர் உள்ளேயும் மடக்கிற மாதிரி இருக்கும், வெளியே மடக்கிற மாதிரி இருக்கும். இது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வாசர். 171 கொஸ்டின் பாருங்கள். விச் அலாய் மெட்டல் பேரிங் கேன் ஒர்க் அட் ஹைகர் டெம்பரேச்சர் அண்டு ஹைகர் லோடு கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பழுவை தாங்கும் கொள்ளளவும் மற்றும் அதிக வெப்பநிலை வேலை சுட்டி பேரிங் உலகத்தின் உலக கலவை வந்து பார்த்தீங்கன்னா கட்மியம் பேஸ்ட் அலாய். ஸோ இதுதான் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கலாய் வந்து அதிக பழுவை தாங்கும், அதே மாதிரி அதிக வெப்பநிலையும் விளை செய்யலாம். ஸோ அதுக்குரிய இது வந்து பார்த்திங்கன்னா கேட்மியம் பேஸ்ட் அலாய். 171 பார்த்தீங்கன்னா இது ஒரு இது மெட்டல் கோட்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங். இந்த இது வந்து என்ன ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடு என்ன செய்கிறாங்க வச்சு எலக்ட்ரோ பிளேட்டிங் மெத்தட். இது மெட்டல் கோட்டிங் முலாம் பூசுதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோ பிளேட்டிங் முறையில் முலாம் பூசுகிறாங்க. 172வது கொஸ்டின். 73வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரோ பிளேட்டிங் டு த மெட்டல் சர்ஃபேஸ் டு ரெசிஸ்ட் கொரோஷன் ஃபார் லாங் பீரியட் அண்ட் டு ரிட்டன் ஹை பாலிஷ் அப்படிங்கிறது. அதாவது அதிக பளபளப்பை தக்க வைப்பதற்கும் நீண்ட காலத்துக்கு அறுப்பை எதிர்க்க உலோக மேற்பரப்புக்கு எலக்ட்ரோ பிளேட்டிங் செய்வதிலும் பயன்படுத்தும் உலோகம் எதுன்னு பார்த்தோன்னா குரோமியம். குரோமியம் வச்சு பண்ணிங்கன்னா அரிப்பு சீக்கிரம் ஏற்படாது, ரொம்ப நாள் நினச்சிங்கன்னா அந்த பளபளப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் குரோமியம். 174 பாருங்கள். விச் மெட்டல் ப்ராடக்ட் கொரோஷன் என்னன்னா அரிப்பை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பூச்சி மீது வெப்பநிலை மாறுபட காரணமாக உரிதல். இந்த இரும்புல தோல் வந்து என்ன செய்யும், இந்த கோட்டிங் பண்ணியிருப்பாங்களா அந்த தோல் வந்து உறிஞ்சிடும். இல்லாத விரிசல் ஏற்படாத தன்மை மற்றும் அரிப்பை எதிர்த்து பாதுகாக்கும் உலகம். ஸோ இந்த காரணம் உரிதல் மற்றும் விரிசல் அல்லது இந்த அரிப்பை எதிர்க்கும் பாதுகாப்பு உலகம் வந்து சிங்கு துத்தநாகம். இது வந்து பார்த்தீங்கன்னா உரியாது, நல்லா தாங்கும், பாதுகாக்கும். முலாம் பூசலை நல்லா பாதுகாக்கிறது சிங்கு தான். 175வது கொஸ்டின் பாருங்கள். விச் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன் கெமிக்கல் பிளான்ட் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். இந்த ஃபுட் ப்ராசஸிங் வந்தாலே எஸ்எஸ் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அப்படின்னு ஆற்றுல வச்சுக்கிடுங்க.
அதாவது உணவு பதப்படுத்தல் மற்றும் ரசன ஆலைகளில் பயன்படுத்தப்படும் அரிப்பை எதிர்க்கும் உலோகம். நம்ம சாப்பிட்ற பொருள், அதனால் அது வந்து ரெஸ்ட் ஆகக்கூடாது, துரு பிடிக்கக்கூடாது. அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பயன்படுத்துவாங்க. 176வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த்ரஸ்ட் பால் பேரிங்? இது வந்து த்ரஸ்ட் பால் பேரிங் வந்தால் செங்குத்து உந்து விசை தான், வெர்டிக்கல் த்ரஸ்ட் லோடை தான் நினச்சது, லோடுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. த்ரஸ்ட் பால் பேரிங்கிறது வெர்டிக்கல் த்ரஸ்ட் லோடுக்காக பயன்படுத்துகிறாங்க. 177 கொஸ்டின் ஒரு பேரிங் படம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன பேரிங் கேட்காங்க, இது வந்து நீடில் பேரிங். இந்த பேரிங்கோடைய இது பார்த்தீங்கன்னா நீடில் பேரிங். 178வது கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு இன் கனெக்டிங் ராட் அண்ட் எலக்ட்ரிக்கல் மோட்டார். எலக்ட்ரிக்கல் மோட்டார்லேயும் கனெக்டிங் ராட்லேயும் வந்து பயன்படுத்தக்கூடிய பேரிங் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் லெட் அலாய். காப்பர் லெட் அலாய் தான் எலக்ட்ரிக்கலில் பயன்படுத்துகிறாங்க, மோட்டரில் பயன்படுத்துகிறாங்க. 179 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் த மெட்டல் கோட்டட் வித் அதர் மெட்டல் டு ஆப்ஷன் ப்ராடக்டிங் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேற்பரப்பை பாதுகாப்பதற்கு மற்ற உலோகத்துடன் பூசப்படும் உலோகத்தின் வேலை என்னென்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், முன்முலாம் பூசுதல் அப்படின்னு பேர், ஆப்ரேஷன் பேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் பவுடர் இஸ் யூஸ் இன் த குளோரைசிங் ப்ராசஸ் டு ப்ரிவெண்ட் கரோஷன். அதாவது அரிமானத்தை தடுப்பதற்கு கலோரைசிங் செய்முறையில் பயன்படுத்துகிற உலோக பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பவுடர் தான் பயன்படுத்துகிறாங்க குளோரைசிங் ப்ராசஸில். 181வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டெம்பரேச்சர் ரிக்யூர்ட் டு ப்ராசஸ் த குரோமிசிங் ஃபார் ப்ரிவெண்ட் ஆஃப் கரோஷன்? அப்படின்னா அரிமானத்தை தடுப்பதற்கு குரோமிய படிவு செய்முறைக்கு தேவையான வெப்பநிலையிலிருந்து 1300 to 1400 டிகிரி செல்சியஸ். 182வது கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்? ரசாயன எதிர்வினைக்கு அதிக எதிர்ப்பை கொண்ட உலோகம் வந்து நிக்கல் தான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸினுடைய பாகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் செப்பரேட்டிங் கேஜ். இந்த எக்ஸுக்கு நடுவில் 2 பாலுக்கு நடுவில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பால் செப்பரேட்டிங், 2 பாலையும் பிரிக்குது, அதுதான் பால் செப்பரேட்டிங் கேஜ்னு தான் அர்த்தம். ஆன்சர் அதுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறைந்த வேக பயன்பாடு மற்றும் லகுவான பழுவிற்கு பயன்படுத்தப்படும் பேரிங் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டைன். இந்த கேஸ்டைன் வந்து பயன்படுத்துகிறாங்க, அது வந்து லைட் வெயிட் ஒர்க்கு தான் பயன்படுத்துவாங்க இந்த பேரிங் கேஸ்டின் பேரிங்னால லைட் வெயிட் தான். 85வது கொஸ்டின் பாருங்கள். த்ரஸ்ட் பால் பேரிங் வந்தாலே வெர்டிக்கல் த்ரஸ்ட் லோடு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜுக்காக கொடுத்துருக்காங்க. தீமைகள் என்ன த்ரஸ்ட் பால் பேரிங்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் பண்ண முடியாது, வெர்டிக்கலாக மட்டும் தான் பண்ண முடியும். கேனாட் டேக் ஹரிசாண்டல் எண்ட் த்ரஸ்டிங் பண்ண முடியாது. த்ரஸ்ட் பால் பேரிங் வந்தாலே வெர்டிக்கல் த்ரஸ்ட் லோடு தான் பயன்படும். ஸோ 186 பாருங்கள். ஒய் டைப் ஆஃப் பால் ரேசஸ் ப்ரொவைட் இன் த பால் பேரிங். ஸோ பால் பேரிங் வந்து பால் ரேஸ் வகைகள்லாம் ஆழமான பள்ளங்கள் வழங்கப்படுவது வந்து ஏன் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய இதை வந்து தாங்குவதற்கு தான், வித் ஸ்டாண்ட் ஆக்சுவல் த்ரெட்டு, அச்சு உந்துதலை தாங்குவதற்கு தான் நினச்ச ஆழமான பள்ளம் வச்சுருக்காங்க. 187 கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் கேரி த லோட் பேரலல் டு இட் பேரிங் ஆக்சிஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதன் பேரிங் அச்சுக்கு இணையான ஒரு பழுவை வந்து எடுத்து செல்லும் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் பேரிங். பேரலாக இருக்கும், லோடு வந்து பேரலாக எடுத்து செல்வது த்ரஸ்ட் பேரிங். 188 கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் கார்டு ஜர்னல். ஸோ கடினமான ஜர்னல்களுக்கு மிகவும் பொருத்தமான பேரிங் வந்து அலுமினியம் அலாய் தான் சரியான பேரிங். 189 விச் பேரிங் மெட்டீரியல்ஸ் கேஸ் லோ எஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஹை மெட்டீரியல் காஸ்ட். அப்படின்னா ஹை மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கிற பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான். அதாவது பொருள் விலை அதிகம் மற்றும் உராய்வின் குணம் குறைவாக இருக்கும். அதாவது அதாவது தேய்மானம் வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான். 190வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் யூஸ்டு ஃபார் டேக்கிங் ஹை ஆக்சுவல் த்ரஸ்ட் லோடு அப்படின்னு இருக்காங்க. அதிக அச்சு உந்து பழுவை தாங்குவதற்கு பயன்படும் பேரிங் வகை வந்து டேப்பர் ரோலர் பேரிங் தான் அதிக அச்சு உந்து பழுவை தாங்குவதற்கு பயன்படும் பேரிங். 191 பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பேரிங்? இந்த பேரிங்குடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே என்னது, ஒரு சாஃப்டில் இன்னொரு பேரிங் உள்ளே செல்கிற மாதிரி இருக்கா, இது வந்து சாலிட் பேரிங். இப்படி இருந்தால் சாலிட் பேரிங். இங்கே ஒரு பேரிங் செங்குத்தாக இருக்கா, இந்த செங்குத்தாக இருந்தால த்ரஸ்ட் பேரிங். ரெண்டும் கிடைமட்டமாக பேரலாக இருந்துச்சுன்னா சாலிட் பேரிங், இந்த செங்குத்தாக இருந்துச்சுன்னா த்ரஸ்ட் பேரிங். 193வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ஒரு சாஃப்டில் ஒரு ஸ்லீவ் பொருந்துகிற மாதிரி இருக்கிற, இந்த ஸ்லீவ் பொருந்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஸ்ப்ளிட் பேரிங். சாஃப்ட் பொருந்துகிற மாதிரி இல்லை, சாஃப்ட் பொருந்துகிற மாதிரி இருந்தால் சாலிட் பேரிங். இந்த ஒரு ரிங்கு மட்டும் உள்ளே போடுற மாதிரி தான் ஸ்ப்ளிட் பேரிங் இதுக்கு பேர்.
இங்கே 194 பாருங்கள். இது நான் பால் கேஜ். இதுக்கு பாரு 2 பாலுக்கு நடுவில் ஒரு சப்போர்ட் வளைஞ்சு வரும். ஒரு பாலுக்கு அப்புறம் இன்னொரு பாலுக்கு வரும்போது வளைச்சி வச்சுருவாங்க. இதுக்கு வந்து பால் கேஜ். 195 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் யூஸ்ட் ஃபார் வெரி ஹெவி ரேடியல் ரோடு. அதாவது மிக அதிக ரேடியல் பழுவுக்கு பயன்படுத்துகிற பேரிங் என்ன பேரிங்னா டபுள் ரோல் ஓரல் பேரிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, டயரோடைய லாரி வந்து பின்னால் 2 தான் இருக்கும். இப்போ வந்து பின்னாலேயே 8 டயர் வந்துடுது. 2 பக்கமாக சேர்ந்துருக்காங்க. டபுள் ரோல் ஓரல் பேரிங். இங்கே அதிக பழுவுக்கும் அதே மாதிரி தான் பேரிங்கே நினச்சிடுறாங்க. டபுள் ரோலர் பேரிங் வைக்காங்க. 196 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் இஸ் டிசைன்டு டு டேக் ஆக்சுவல் த்ரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ரேடியல் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரேடியல் பழுக்கள் அத்துடன் அச்சு உந்துதலையும் தாங்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட பேரிங் வகை வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங். இதுதான் ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங் வந்து. ஸோ ரேடியல் பழுக்கள் அச்சுடன் உந்துதலையும் தாங்குவதற்கும் வடிவமைக்கப்பட்ட பேரிங். ஸோ கொஞ்சம் கிளியரன்ஸாக என்ன செஞ்சுக்கலாம், பேரிங் வந்து ரேடியஸாக வளைஞ்சிக்கலாம். பேரிங்கே வளையும், லேஸாக ஆடும், லைட்டாக 15 டிகிரிக்கு உள்ளேயும் வெளியும் போய் நினச்சியும் நம்ம விசையை கடத்தும். இதுதான் ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஹைட் கேஜ்னு நினச்சிடக்கூடாது. ஹைட் கேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஸ்லிப் கேஜ் இருக்குல்ல, இந்த பேரா பசல் ஜார்ஜ் சொல்கிறோம், அதுதான் இது ஹைட் கேஜ் வித் ஸ்லிப் கேஜ் ஹோல்டர்லாம். இது நம்ம யாரும் ஹைட் கேஜ் சொல்லிடக்கூடாது. இங்கே 198 கொஸ்டின் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதனால் கேப் போட்டிருக்கேன். நிமிலேயே இல்லை. 199 கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் பட் செல்ஃப் லூப்ரிகேட்டர். தானாகவே வந்து குளிரப்படுத்தும் பேரிங் எதுவும் பார்த்தீங்கன்னா சென்டட் கலப்பு உலோகம். அதாவது சென்டட் அலாய் தான் வந்து நினச்சி அதே வந்து ஹீட்லேயே என்ன செஞ்சிடும், ஹீட்டில் காற்றுலேயே ஹீட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு சென்டட் அலாய். 200 கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் இஸ் யூஸ்ட் இன் த லிமிட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. இடவசதி இல்லாத இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய பேரிங் வந்து நீடில் பேரிங் தான். 201 கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் லோடிங் இஸ் அ ரைட் ஆங்கிள் டு பேரிங் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேரிங் அச்சுக்கு செங்கோணத்தில் பழுவு தாங்குவது வந்து ஜர்னல் பேரிங். விச் டைப் ஆஃப் பேரிங் கேஸ் ப்ரோவிஷன் ஃபார் வேர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேய்மானத்தை சரி செய்வதற்கான அமைப்பை கொண்ட பேரிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் ஸ்லைடு பேரிங். 203 கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு கீ. இது வந்து பார்த்தீங்கன்னா உட்ரப் கீ. இதுக்கு பேர் இந்த மாதிரி டேப்பராக இருக்கிற இடத்துல உட்ரப்பி தான் பயன்படுத்துவாங்க. 204 வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் அசம்பிளியை சேர்த்து கலட்ட முடியாத பால் பேரிங் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேஸை நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்த்து கலத்த முடியாத மாதிரி தான் பால் பேரிங் இருக்கும். 205 கொஸ்டின் பாருங்கள். ஒய் எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் இஸ் ப்ரொவைடு பட்வீன் பேரிங் அண்ட் ஜர்னல் இஸ் அலுமினியம் அலாய் பேரிங். அலுமினியம் அலாய் பேரிங்கில் வந்து பேரிங்க்கும் ஜர்னலுக்கும் உள்ள இடைவெளி வழங்கப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்பரேச்சரை வந்து விரிவாக்கத்தை சரி பண்ணுறது தான். அதாவது ஹை தெர்மல் எக்ஸ்பிரஷனில் அதாவது கட்டுப்படுத்துவதற்கு சரி கட்டுறதுக்கு தான் இது நினச்சாங்க. இது அலுமினியம் அலாய் பேரிங் பயன்படுத்துகிறாங்க. கிளியரன்ஸ் இருக்குது அதில். கவ் பஞ்சிங் அப் ஆஃப் ரோலிங் எலிமெண்ட் அவாய்ட் இன் த பேரிங் அசம்பிளி. ஸோ பேரிங் அசம்பிளி உருளையும் ஒரே தொகுப்பாக அமைப்பதை தவிர்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பை கேஜ் தான். அந்த உறுப்புகளை வந்து நினச்சது ஒரே தொகுப்பாக அமைவதை தவிர்க்கிறது. 207 கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்து எல்போ மட்டும் பெண்டு வந்தாலே 90 டிகிரி 45 டிகிரின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்பிண்டில் பாக்ஸு சுற்றியுள்ள வால்விலிருந்து தண்ணீர் பாய்வதை நிறுத்துவது எப்படி? ஸ்டப்பிங் பாக்ஸ் இருக்குது, அதுலேருந்து சுற்றில வால்வும் தண்ணீர் பாய் நிறுத்துவது எப்படின்னா, நம்ம வந்து பேக்கிங் வித் ஆஸ்பிடாஸ் கம்பை வச்சு நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணும். அப்போ அப்படி பண்ணோன்னா ஸ்டப்பிங் பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யாது, தண்ணி வந்து லீக் ஆகாது. 209 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர் ஆர் யூஸ்ட் இந்த பைப்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது பைப்லைனில் பயன்படுத்துகிற மைய அமைவு இல்லா ரெடியூசரின் நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பொசிஷன். 210 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரீமிடியல் மெஷர் டு ஸ்டாப் த ட்ரிப்பிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் டேப் ஈவன் ஆஃப்டர் ஃபிம். நல்லா டைட் பண்ணிட்டோம் பைப்பை, வீட்டில் உள்ள பைப்பை டைட் பண்ண தண்ணி சொட்டு வருது. ஏன் வருதுன்னா வாசரை வந்து என்ன செய்யணும், மாற்றணும். அது சரி பண்ணால் பைப்பில் வந்து தண்ணி சொட்டு வராதுன்னு அர்த்தம். 211 கொஸ்டின் பாருங்கள். பைப்புகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா உலோகத்தால். பைப் வந்து உலோகத்தை பொறுத்து தான் வகைப்படுத்துகிறாங்க. பைப்பார் கிளாஸ்பின் கொடுத்துருக்கா, பைப் எவ்வாறு வருது உலோகத்தை பொறுத்து. ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 எல்போன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது, இது வந்து லாங் ரேடியஸ் எல்போ.
அது ஒரு டயா இருந்தால் 1.5 மடங்கு நீளம். ஒரு டயாவுக்கு ஒரு பைப்புடைய டயா 1னா ஸோ நீளம் வந்து 1.5 இருக்கும். ஸோ நீள ரேடியஸ் எலும்புன்னு அர்த்தம் இதுக்கு பாரு. ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயாவும் இங்கே ஒரு டயா இருக்குது. இந்த டயா சின்னதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டி ஜாயிண்டில் ரெடியூசர் டி ஜாயின்னு சொல்லணும். 3 டயாவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டி ஜாயிண்ட்டு. ஸோ இந்த இது வந்து சிறுசாக இருக்கிறதுனால ரெடியூசர் டி ஜாயிண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இதில் இங்கே இந்த டயா பெருசாக இருக்குது, இந்த டயா சிறுசாக இருக்குது, இந்த டயா பெருசாக இருக்குது, இந்த டயா சிறுசாக இருக்குது. அப்போ இது வந்து எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர். இதுக்கு பாரு எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா which standard pipe fitting is used to close a pipeline having internal thread. ஸோ உட்புற த்ரெட் இருக்கிற ஒரு பைப் லைனை மூடுவதற்கு பயன்படும் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேப் ப்ளக்கு. வெளிப்பக்கம்னா கேப்பு, உள்பக்கம்னா ப்ளக்கு. 216 கொஸ்டின் பாருங்கள். which type of branch is used for more than 50 mm 50 mm டயாமீட்டருக்கு மேலே இருக்கிற பொருளை வந்து களத்தில் மாட்டணும் அப்படின்னா அது என்ன இருந்துச்சுன்னா செயின் பைப் ரெஞ்ச் தான் பயன்படுத்துவாங்க. 50 டயாக்கு மேலே இருந்தாலே செயின் ஆற்றுல வந்து செயின் பைப் ரெஞ்ச். ஸோ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த ரெண்டையும் இணையிற இடத்துல இருக்குது, அது வந்து கெம் பேக்கிங். இதுக்கு பேர் லீக் ஆகாமல் அதில் வச்சுருப்பாங்க ரெண்டையும், அதுலேருந்து லீக் ஆகாத தண்ணி, அதாவது கெம் பேக்கிங் இதுக்கு பேர் பைப் ஜாயிண்டில். இங்கே வந்து 218 ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் அல்லது சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைப் இருக்குல்ல, நம்ம வீட்டில் உள்ள டேப் இருக்குல்ல, அந்த டேப்பில் இந்த மாதிரி இருக்கும். 219 பாருங்கள். கேட் வால் மூடப்படாமல் இருக்க அது ஸ்பிண்டில் தொடர்ந்து சுழற்றுவதன் தீர்வு என்ன? நம்ம எவ்வளோ தான் டைட் வச்சாலும் ஸ்பிண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அப்போ அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, உள்ள பார்ட்ஸ் தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ பழுதான பாகத்தை மாற்றினா சரியாயிரும். 220 கொஸ்டின் பாருங்கள். 90 டிகிரிக்கு பிரான்ச் வந்து பைப் ஜாயிண்டில் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த பைப் ஜாயிண்ட் இணைக்கணும்னா அதனுடைய வகை என்னென்னு கேட்காங்க. டி பிரான்ச். 90 டிகிரி வச்சாலும் அது டி பிரான்ச் தான். 226 கொஸ்டின் பாருங்கள். இங்கே 50 mmலேருந்து 150 டயாமீட்டருக்கு வரைக்கும் உள்ள இது 50 mm தாண்டினாலே அது வந்து நம்ம செயின் பைப் ரேஞ்ச் சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ இங்கேயும் அதே தான் இருக்குது. 50 mm to 150 வரை டயா இருந்துச்சுன்னா அது என்னென்னா அதுவும் செயின் பைப் ரேஞ்சு தான். ஸோ இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுடைய பைப்போட பேர் என்னன்னு பார்த்தா அதுக்கு பேர் ரெடியூசர் கான்சென்ட்ரிக். இதுக்கு பேர் ரெடியூசர் கான்சென்ட்ரிக். ஸோ அடுத்தது வந்து which type of visual pipe inspection at 30 degree angle but in the plan of vision and surface கொடுத்துருக்காங்க. அதாவது மேற்பரப்பற்ற பார்வை தளத்துக்கு இடையே 30 டிகிரி கோணத்தில் பார்த்து பைப்பை ஆய்வு செய்வதன் வகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணால் பார்த்து செஞ்சதுன்னா டேரக்ட் விசுவல் டெஸ்டிங்னு தான் அர்த்தம். கண்ணால் பார்த்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். 224 கொஸ்டின் பாருங்கள். வேர் கான்சென்ட்ரிக் ரெடியூசர் யூஸ்னு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்சென்ட்ரிக் ரெடியூசர் வந்து பைப் லைனில் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா கான்சென்ட்ரிக் ரெடியூசர் வந்து செங்குத்தாக தான் பயன்படுத்துவாங்க. அப்போ கான்சென்ட்ரிக் ரெடியூசர்னு வந்தால் செங்குத்தாக பயன்படுத்துவாங்க, வெர்டிக்கல். ஸோ இங்கே ஒரு பைப் கொடுத்துருக்காங்க, டேப்பில் ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இந்த இதில் தான் என்ன செஞ்சுருக்கு, இந்த ஸ்பிண்டில் வந்து சீட்டாக இருக்கும், அதாவது வால்வு சீட் இருக்குது பாரு. அதாவது இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்க கருப்பாக, இந்த கருப்பாக இருக்கா, இந்த இதுக்கு தான், இந்த இதுக்கு பேர் தான் வால்வு சீட்னு அர்த்தம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 226 which always used to permit fluid flow in one direction. அதாவது ஒன் டைரக்ஷன் ஒன்லியில் வந்து நம்ம வந்து திரவத்தை பாய்க்கிறது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு. ரிட்டர்ன் வராது, போகத்தான் செய்யும். மோட்ரு வந்து தண்ணி ஆஃப் பண்ணால் ரிட்டர்ன் தண்ணி வராது. ஸோ இது நான் ரிட்டர்ன் வால்வு. 227 which type of branch is used on finish tubular surface. ஒரு ஃபினிஷிங் பண்ண டியூப்லெஸ் சர்ஃபேஸில் வந்து அது மேலே பயன்படுத்தக்கூடிய ஃப்ரெஞ்ச் என்ன விரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஃப்ரெஞ்ச். இதுதான் ஒரு ஃபினிஷிங் பண்ண ஒரு பொருள் நம்ம பிடிக்க பைப் ரெஞ்ச் வச்சு பிடிக்கணும்னா நம்ம அதுக்கு மேலே நினச்ச ஸ்டாப் ரெஞ்சு பயன்படுத்தி நம்ம இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கட்டிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் என்னென்னா பைப் வெட்டுறது, இந்த பைப் வெட்டுறதுல வீல் இருக்குது, அது கட்டிங் வீல் தான். எக்ஸுங்கிறது கட்டிங் வீல். 229 கொஸ்டின் பாருங்கள். பைப்புகளை விட்டத்தை பிடிப்பதற்கு பைப் வயசில் கொள்ளளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் வயசில் வந்து கொள்ளளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 63 mm தான். பைப் வயசில் 63 mm டயா வரைக்கும் நம்ம பிடிக்கலாம். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இந்த படம் பேர் தான் ஸ்டாப் ரெஞ்ச். இதுக்கு பேர் தான் ஃபினிஷிங். ஏற்கனவே ஃபினிஷிங் செஞ்சுட்டாங்க, டேமேஜ் ஆகுதுன்னா அது இன்னொரு ரெஞ்சு பயன்படுத்துவாங்க, ஸ்டாப் ரெஞ்சு பயன்படுத்த நினச்சவங்க கலத்துவாங்க, மாட்டுவாங்க பைப்பை. ஸோ 231 கொஸ்டின் பாருங்கள். செயின் பைப் ரேஞ்சும் பயன்படுத்தும் குறைந்த வட்டம், அதாவது செயின் பைப் ரேஞ்சுன்னு வந்தாலே 50 டயா குறைஞ்சது, அதுக்குலேருந்து மேலே எவ்வளோ நாள் பிடிச்சிக்கலாம். ஸோ 50 mm தான் மினிமம். 232 கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டர்னல் பைப் த்ரெட் கட் பை பைப் டை? பைப் டையால் வந்து வெட்டப்படும் வெளிப்புற பைப் த்ரெட்டுங்களின் வரம்பு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வரைக்கும் என்ன செய்கிறாங்க நம்ம வந்து இது பண்ணலாம். அதான் வரம்பு, த்ரெட் கட் பண்ணலாம் 1/4 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வரைக்கும். ஸோ இங்கே வந்து பைப் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பைப் ரேஞ்சில் வந்து கையை வச்சு அதான் நினச்சவங்க அது தாடை முன்னையும் பின்னையும் போகும் நம்ம அதை சுற்றினோன்னா. ஸோ அது வந்து அட்ஜஸ்டபுள் நட்டு, அதுக்கு பேர் அட்ஜஸ்டபுள் நட்டை நம்ம வந்து நவுட்டினோம்னா ஸோ இப்போ லூஸாகவும் ஜாப்பை பிடிக்கலாம், டைட்டாக பிடிக்கலாம், லூஸ் பண்ணலாம். 234 கொஸ்டின் பாருங்கள். விச் பைப் ஃபிட்டிங் இஸ் யூஸ் டு டிவர்ட் த ஃப்ளோ டைரக்ஷன் ஆஃப் பைப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பைப்பு பாயும் திசை மாற்றுவதற்கு பயன்படும் பைப் ஃபிட்டிங் வந்து எல்போ. 235 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பைப் ஃபிட்டிங் ஆஃப் 90 டிகிரி அண்ட் த ஃப்ரான்ச்சஸ் மே பி ஈக்குவல் இன் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டி ஜாயிண்ட், இல்லைன்னா ரெடியூசர் டி ஜாயிண்ட் வரும். அதாவது மூணுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது டி ஜாயிண்ட். ஸோ இங்கே ஒரு பைப் ஃபிட்டிங்கில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் கேப். ஸோ இப்போ எண்டில் வந்து பைப்பு எண்டில் வந்து தண்ணி வராமல் அடைக்கிறதுக்கு கேப் பயன்படுத்துவோம். ஸோ இது பேர் ரெடியூசர். இது பெரிய டேவா மேலே பெரிய டேவும் கீழே சின்ன டேவாக இருந்தால் அதுக்கு பேர் ரெடியூசர். 138 கொஸ்டின் பாருங்கள். விச் வால்வ்ஸ் யூஸ் டு கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஒன்லி கீப் இந்த எதிர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் பொசிஷன்? அதாவது நெருக்கமான திறந்த அல்லது மூடி நிலையில் மட்டுமே வைக்கப்படுதல் மற்றும் பாய்வதை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் வால்வு வந்து கேட் வால்வு. ஸோ பாய்வதை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் வால்வு வந்து கேட் வால்வு. அடுத்தது யூனிவர்சல் கப்ளிங் பயன்படுத்துவது எங்கே? யூனிவர்சல் கப்ளிங் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஆட்டோமொபைல் வெஹிக்கிளில் எல்லாமே யூனிவர்சல் கப்ளிங் தான் பயன்படுத்துவாங்க. 240 கொஸ்டின் பாருங்கள். which type of coupling is used in the vehicle propeller shaft? propeller shaftல வந்து பயன்படுத்தக்கூடிய கப்ளிங் என்ன கப்ளிங் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கப்ளிங் தான் பயன்படுத்துவாங்க. 241 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேடியஸ் சைஸ் ஃபார் லாங் ரேடியஸ் எல்போ? லாங் ரேடியஸ் எல்போனா 1 மடங்கு ஹோல்ஸு 1.5 மடங்கு நீளம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீள ரேடியஸ் எல்போ உடைய ரேடியஸ் எல்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 டைம் போர் ஆஃப் தட் பைப்பு துணைக்கு 1.5 மடங்கு நீளம் இருக்கலாம். சிறிய ரேடியஸ் எல்போடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், 4 டயாவுக்கும் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். 243 கொஸ்டின் பாருங்கள். which is used to divert the 45 டிகிரி பைப் லைன்? 40 டிகிரி பைப் லைனில் வந்து எல்போ, திசை மாற்றுவது வந்து எல்போ தான். 244 கொஸ்டின் பாருங்கள். which standard fitting is used for joining pipe line of different diameter? டிஃப்ரெண்ட் டயாமீட்டருக்கு வந்து இணைக்கிறதே ரெடியூசர் தான். 245 கொஸ்டின் பாருங்கள். which type of fitting is used in straight pipeline to connect two pipes of external thread? அதாவது வெளிப்பக்க த்ரெட்டுகள் உடைய 2 பைப்புகளை இணைப்பதற்கு நேரான பைப் லைனில் பயன்படுத்தப்படும் ஃபிட்டிங்கின் வகை வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங். ஒரு பைப்பு பெண்ட் இல்லாமல் ஒரு பைப்பை இன்னொரு பைப் இணைக்கனால கப்ளிங் வச்சு நம்ம இணைக்கலாம். 246 கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த காசஸ் ஆஃப் வாட்டர் ட்ரிப்பிங் ஃப்ரம் டேப் ஈவன் ஆஃப்டர் க்ளோஸ்? அதாவது பைப் வந்து மூடின பிறகு பைப்பில் வந்து தண்ணி சுட்டுச்சுடாக வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வாசர் வந்து டேமேஜ் ஆச்சு, அதாவது டிஃபெக்டிவ் வாசர் பழுதடைந்தால் இந்த மாதிரி வரும், தண்ணி சுட்டாக சிந்துன்னு சொல்கிறாங்களே. அதுக்கப்புறம் which causes loud noise in the tap if turn on அப்படிங்கிறது. அதாவது நம்ம திருப்பக்கு தண்ணியை வந்து ஆன் பண்ணக்காக திருப்பலாம், அது திருப்பும் போது வந்து சவுண்ட் ஒரு கீச்சுன்னு, அது என்ன சவுண்ட்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பிண்டில் வந்து வால்வு லூஸாக இருந்தால், அதாவது வால்வு லூஸ் ஆன் ஸ்பிண்டிலுடைய வால்வு லூஸாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வரும், சத்தம் வரும். ஸோ நம்ம வந்து 3ஆம் செமஸ்டருடைய கொஸ்டின் பேங்க் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செமஸ்டர் 4 கொஸ்டின் வந்து நிமி கொஸ்டின் பேங்க் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருடைய ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிடலாம். தேங்க்ஸ் டு ஆல்.